அஞ்சுகுடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் ஜாகை பழுத்தாளையாண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லி ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாக்ஷாத் க்ஷமாம் கருணயா கமலாமிவான்யாம் கோதானன்ய சரணः சரணம் பிரபத்யே. ஆண்டாள் திருவடிகளே சரணம். தாமோதர பெருமாளுடைய ஒரு இயற்கையான இன்னருளாலே சுடி கொடுத்த நாச்சியார் அருளி செய்த இந்த திருப்பாவினுடைய அனுபவத்தை அனுபவித்து வருகிறோம். அந்த கிரமத்திலே இன்னைக்கு மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை அப்படின்ற பாசுரத்தினுடைய அனுபவம். அதுலயும் இந்த ஸ்தலத்துக்கு இன்னையோட பாசுரம் ரொம்ப விசேஷமானதுன்னு சொன்னாலும் அதுல தப்பு இல்லை. ஏன்னா அந்த பாசுரத்துல ஒரு துணுக்கையாலே தெரிவிக்கிறாள் ஆண்டாள் தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனே தெரிவிக்கிறார். நம்ம தாமோதரனுக்கே மங்களாசாசனம்னு வச்சுக்கோம். ஆச்சாரியர்கள் அந்த தாமோதர சப்தத்துக்கு அரும்பெரும் அர்த்தங்களை எல்லாம் காட்டி இருக்கிறார்கள். அதையும் அந்த எம்பெருமான் விதித்த விதி வகைக்கு அனுகுணமாய் இவ்விடத்திலே அனுபவிக்கும். ஆண்டாள் திருப்பாவை ஆரம்பிக்கக்கூடிய காலத்திலே நீராடப்போது வீர் பொதுவினோ நேரிழை, இந்த நீராட்டம்னு சொல்லக்கூடிய எம்பெருமானை சேர்வதான ஒரு விசேஷம், பகவத் சம்ஸ்லேஷம். அதற்கு யாரெல்லாம் இச்சையுடையவர்கள் யாரோ அவர்கள் எல்லாரும் வாருங்கோள் அப்படின்னு ஒரு அழைப்பை கொடுத்தாள். அதுக்கு மேலே வையத்து வாழ்வீர்கள், இந்த பூமண்டலத்தில் இருக்கவர்கள் அனைவரும் இதிலே வரலாம். ஆனால் அவர்கள் எல்லாம் ஒரு சில விதிகளுக்கு கட்டுப்பட்டவர்களாய் இருக்க வேணும் அப்படின்னு சொல்லி என்னென்ன பண்ண வேண்டும் பண்ணக்கூடாது. பார்க்கடலுள் பையத்து இந்த பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்னோதும். சிலவர்களை செய்வோம், சிலவற்றை செய்ய மாட்டோம் அப்படின்னு விதி நிஷேதங்கள் அதெல்லாம் அந்த பாசுரத்தாலே தெரிந்து இதுக்கு கட்டுப்பட்டவர்களாய் இருப்பவர்கள் நம் கோட்டியிலே கலந்து கொள்ளுங்கோள்னு வையத்து வாழ்வீர்கள் ஒரு விதியை தெரிவித்தாள் ஆண்டாள். மேலே ஓங்கி உலகளந்தான்ற பாசுரத்தின் மூலம் இந்த பகவத் சம்சேஷமாகிற இந்த கிருஷ்ணனுடைய கலவி நமக்கு கிடைப்பதற்கு காரணமாயிருந்தவர்கள் இந்த கோபாலர்கள். அந்த கோபாலர்கள் மழையை வேண்டி நிற்கிறார்கள். அந்த ஊர்ல மழை பொய்த்து போனது. அப்போ அவாந்தரமாய் இடைவியாக இந்த நோன்பு நோக்கக்கூடிய காலத்திலே கடைசியில நோன்பின் பலனாக மழை பெய்ய போறதுன்றது ஒண்ணு இருந்தா கூட இடைப்பட்ட பலனாய் இவர்களுக்கு சில மங்களங்கள் ஏற்பட வேணும் என்று சொல்லும்படியாய் இங்கின் அடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகட பூங்குவளை போதில் ஒரு வண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த மலபத்தி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரெம்பாவாய். இவர்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான மங்களங்கள் எல்லாம் ஏற்பட வேணும்னு ஒரு இடைப்பட்ட பலனை ஆசாசித்தாள். அதை கேட்டுக்கொண்டிருந்தான் பர்ஜன்ய தேவன் சொல்லக்கூடிய மழைக்கு அதிபதியாய் இருக்கக்கூடியவன். அவன் உங்களுடைய கைங்கரியத்திலே நானும் பங்கு கொள்ள வேணும்னு நினைக்கிறேன்.
நீங்கள் எபெருமானை அடையக்கூடிய கைங்கரியத்திலே இழிந்திருக்கிறீர்கள். அதனால உங்களுக்கு நான் என்ன உபகாரம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்கக்கூடிய காலத்திலே இன்னென்ன பிரகாரங்களாலே நீ இப்படியெல்லாம் மழை பெய்ய வேண்டும். அழியுள் புக்கு முகர்ந்து கொடு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து வழியந்தோடுடை பற்பனாவன் கையிலாழி போல் மின்னி வலம்புரி போல் நின்னதிர்ந்து தழாதே சாரங்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய். இந்த பிரகாரத்துல நீ மழை பெய்ய வேணும்ன்றத அந்த பர்ஜன்ய தேவனுக்கு ஒரு கட்டளை இடுகிறார்கள்னு பார்த்தோம். திருப்பாவையில உத்தேசம் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டோமே, ஆனால் அதுக்கு ரெண்டு முக்கியமான நோக்கங்கள் தான் காட்டக்கூடியதா இருக்கு. ஒண்ணு பகவானை எழுப்புவது, மற்றொன்று பாகவதர்களை எழுப்புவதுன்னு சொல்லக்கூடியதா இருக்கு. அப்படிப்பட்ட அந்த திருப்பாவைக்கு இப்ப 4 பாட்டுகள் நம்ம பார்த்தோமே. இந்த 4 பாசுரங்களும் எதை சொல்லக்கூடியதா இருக்குன்னா திருப்பாவைக்கு ஒரு முன்னுரை போலே அவதாரிகையை போலே இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாம் இதுவும் சொல்லக்கூடிய காலத்திலே ஒரு கிரந்தங்கள் அருளி செய்யக்கூடிய காலத்திலே எல்லாத்தையுமே ஒரு அவதாரிகை முன்னுரைன்னு ஒண்ணு இருக்கும். கண்ணன் பெருமான் தானே சாட்சாத்தாக கீதா சாஸ்திரம் பகவத்கீதையை உபதேசம் பண்ணான் இல்லையா? அந்த கீதையிலும் சொல்லக்கூடிய காலத்திலே அந்த 2வது அத்தியாயம் வரைக்கும் 12வது ஸ்லோகம் வரைக்கும் நினைக்கிறேன். முதல் அத்தியாயம் தொடங்கி 2வது அத்தியாயம் 12வது ஸ்லோகம் பரியந்தம் என்னன்னா அதுக்கு முன்னுரையாய் அமைந்து இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் தான் கண்ணன் பெருமானுடைய உபதேசமே தொடங்குகிறது. நத்வேவாகம் ஜாதுநாசம் என்று சொல்லும்படியாய் ஸ்லோகத்துல இருந்தா கீதா சாஸ்திரம் ஆரம்பிக்கிறதுன்னு நம்முடைய ஆச்சாரியர்கள் எல்லாம் தெரிவிக்கக்கூடியதா இருக்கிறதுன்னு பார்க்கிறோம். அப்போ இந்த அவதாரிகைன்னு சொல்லக்கூடிய பிரகரணத்தை பார்த்தோமே, ஆனால் திருப்பாவை பொறுத்த வரைக்கும் இது முடிஞ்சு போயிடுச்சு. திருப்பாவையை பொறுத்த வரைக்கும் இந்த அவதாரிகைன்றது முடிஞ்சு போயிடுச்சு. இதுக்கு மேல சொல்ல வேண்டிய விஷயங்கள் ஒண்ணும் இல்லை. பாகவதர்களை எழுப்ப வேணும், பகவானை எழுப்ப வேண்டும், அவனை போய் அடைய வேண்டும். இதுதான் இதுக்கு மேல இருக்கக்கூடிய காரியங்கள். அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே பார்த்தோமே, ஆனால் இந்த மாயனை மண்ணு வடமதுர மைந்தனைன்ற ஒரு பாசுரத்துக்கு அவசியமே இல்லையோ அப்படின்னு ஒரு எண்ணம் கூட தோற்றலாம். ஆனால் ஆண்டாள் என்ன சொல்றா? 30 தப்பாமே பரிசுரைப்பார். 30 தப்பாது உரைக்கக்கூடியவர்கள் எங்கும் திருவருள் பெற்று ஒருவர் எம்பாவாய் 30 தப்பாம உரைப்பவர்கள்னு சொல்லியிருந்ததுனால ஒரு பாசுரத்தை உள்ளேந்து எடுத்துட்டோமே, ஆனால் அந்த சுவையானது போயிடும். ஹாரங்கள் எல்லாம் போட்டுக்கிற எல்லாரும் ஹாரங்கள்ல வரிசையா நவரத்த கற்கள் எல்லாம் வச்சுட்டு வராங்க. நல்ல விலை உயர்ந்த மாணிக்கத்தை நடுநாயகமா அந்த ஹாரத்துல இருக்கு. அது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல என்ன ஆகுது, அந்த நடுநாயக கல்லானது கீழே விழுந்து விடுறது. ஆரத்தை பார்க்கக்கூடியவர்கள்லாம் எதை கேட்பான்? இந்த கல்லு நன்னா இருக்கேன், அந்த கல்லு நன்னா இருக்கேன்னு கேட்கறத காட்டுல நடுவில் இருக்க கல் ஏன் விழுந்து விடுத்துன்னு கேட்பா இல்லையா? அதுபோல இந்த மாயனை மண்ணுன்ற சொல்லக்கூடிய பாசுரமானது அது அவசியமில்லை அப்படின்னு சொல்லி யாராவது எடுத்தார்களே, ஆனால் அந்த திருப்பாவையினுடைய அர்த்தம் அந்த ரசமானது கெட்டு போகும்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. அதனால இந்த திருப்பாவைன்னு சொல்லக்கூடிய சாதாரணப்பட்டதில்லை. வேதமனைத்துக்கும் வித்து வெளியே பார்த்தோம். வேதத்துல இருக்கக்கூடிய அர்த்தங்களை எல்லாம் சக்கரமாக தெரிவிக்கக்கூடியதா இருக்குது திருப்பாவைன்னு சொல்றோம். ஆனால் இந்த கோதோபனிஷத்துன்னு தெரிவிக்கிறாங்க ஆச்சாரியர்களாம். இதை ஒரு உபனிஷத்தாக ஒரு வேதாந்தமாகவே கருதுகிறார்கள். அதனாலதான் பெரிய வேதாந்தியா இருந்தவர் எம்பெருமானார் இதிலே ஆழங்கால் பட்டார். சொல்லாஹர தமிழரும் முன்னும் சுருதிகள் 4 எல்லையில்லா அறநெறியாவும் தெரிந்தவன். திருவரங்கத்தவனார் தன்னுடைய ராமானுஜ நூத்தந்தாதியில ராமானுஜருக்கு என்னென்ன தெரியும்னு சொல்லக்கூடிய காலத்திலே சொல்லாஹார தமிழர் முன்னும் 3 வகையான தமிழ் அறிந்தவராக இருக்கக்கூடியவர்கள் ராமானுஜர். சுருதி மறை 4 வேதங்களை கரைத்து குடித்தவர். எல்லையில்லா தருமநெறி யாவும் அறிந்தவன். தர்மசாஸ்திரங்களை எல்லாம் அப்படியே தன் என்ன சொல்றது, அப்படியே கைவிரல் நுனியிலே வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவராய் இருந்தவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர்.
அதெல்லாம் ஒரு பெருமையா அப்படின்னு காட்டோம்னா அதை காட்டிலும் அவருக்கு என்ன பெருமை என்று கேட்டோமே. ஆனால் திருப்பாவையில ஆழங்கட்டு ஆழங்கால் பட்டார், அதனாலே அவருக்கு திருப்பாவை ஜீயர்னு ஒரு திருநாமம். அததான் அவர் உகந்து ஏற்றுக்கொண்டார்னு சொல்லக்கூடியதா இருக்கிறதுன்னு காட்டுகிறார்கள். அப்போ மாயனை மண் அவசியம்தான் அப்படின்னு நம்ம ஒரு சொன்னோமே. ஆனால் ஏன் அவசியம்னு அடுத்த காரணம் அந்த இடத்துல கேள்வி வரதுக்கு பிரசக்தி ஏற்படுகிறது. இப்ப நம்ம வீட்டுல சுப காரியங்கள்லாம் நடக்குது. சுப காரியங்கள் நடக்கக்கூடிய காலத்துல என்ன பண்றோம்? நிர்விக்னேன பரிசமாப்தியர்த்தம் விஸ்வக்ஷேன பூஜாம். பெரிய வாத்தியார் சொல்றாரு, விஸ்வக்ஷேன பூஜைன்னு எந்த காரியங்கள் நாம பண்ணக்கூடிய காலத்திலே நிர்விக்ன பரிசமாப்தியர்த்தம், நிர்விக்னமாக நான் எடுத்திருக்கக்கூடிய காரியமானது நன்றாக முடிய வேணும் அப்படின்றதுக்காக விஸ்வக்ஷேன பூஜைன்னு ஒன்று பண்றோம். ஏன் அப்படி பண்றோம் அப்படின்னு கேட்டால், தடைகள் ஏற்படக்கூடாது, எடுத்திருக்கக்கூடிய காரியம் நல்லபடியா நடக்க வேணும் அப்படின்ற ஒரு இதை கொண்டுதானே நம்ம பண்றோம்னு சொல்லக்கூடியதா இருக்கு. அது மாதிரி நம்ம எந்த சங்கல்பம் பண்ணக்கூடிய அனைமித்திக கர்மாக்கள், அமாவாசை தர்ப்பணம் பண்ணக்கூடிய காலத்துல கூட பிராணாயாமம் பண்றோம். உடனே எடுத்து சுக்லாம்பரதனம்னு தெரிவிக்கணும். விக்னம் நிக்னந்தி சததம் விஸ்வக்ஷேனம் தமாஸ்ரயே. விக்னம் எல்லாம் இடையூறுகள் எல்லாம் கழிய வேணும் அப்படின்னு ஒரு வார்த்தைகளை தெரிவிக்கிறோமே. அப்போ அதனால நாம் அறிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், எந்த ஒரு நல்ல காரியங்களும் நடைபெற்றாலும் அதற்கு இடையூறுகள் வந்து தீரும். இல்ல மாத்தி சொல்றேன், இடையூறு எந்தெந்த காரியங்களுக்கெல்லாம் ஏற்படுறதோ அது நல்ல காரியம் அப்படி வச்சுக்கலாம். ஸ்ரேயாம்சி பகு விக்னானி பவந்தி மகதாமபி. நல்ல காரியம் ஸ்ரேயாம்சி, நல்ல காரியம், ரொம்ப பெருமையை விளைக்கக்கூடியதா இருக்கக்கூடிய காரியம். அதுக்கு எப்படி இருக்குன்னா, ஸ்ரேயாம்சி பகு விக்னானி, பகு விக்னானி, அதுக்கு வரக்கூடிய தடைகள்லாம் பார்த்தா நிறைய தடைகள் வரும். மகதாமபி, பெரிய பெரிய தடைகள் வரும். அப்படி என்ன சுவாமி பெரிய தடையை கண்டுட்டு நல்ல காரியத்துக்கு அப்படின்றார். பெரியவர்கள்லாம் செய்யக்கூடிய நற்கிரிசிகளுக்கு ஏதாவது இடர் கொண்டு நின்று போயிருக்கான்னு இப்படி சொல்றாரு. உடனே ஒரு உதாரணத்தை எடுத்து காட்டுறார்கள் ஆச்சாரியர்கள் இடத்துல. ஸ்ரீராமனுடைய பட்டாபிஷேகத்தை எடுத்துக்கோங்க. என்ன புரியுதுன்னு பார்த்தால், சம்பராந்தகனா இருக்கக்கூடிய அந்த தசரதன் நல்ல பெரிய பலசாலி, 10 திக்குல தேரை செலுத்தக்கூடியவன், நல்ல ராஜாங்கத்தை நன்கு ஆட்சி புரிந்தவன். அவன் என்ன பண்றான்? ராமனுக்கு பட்டம் கட்ட வேணும்னு நினைக்கிறான். வசிஷ்டர்கிட்ட போய் கேட்கிறான், இந்த மாதிரி இந்த ராஜ்யாபிஷேகத்துக்கு ஒரு நாளை குறித்து சொல்லுன்றார். அப்ப என்ன பண்றார்? பிரம்மரிஷியா இருக்கக்கூடிய வசிஷ்டாச்சாரியர் ஒரு தேதியை குறிச்சு ராமனுடைய ராஜ்யாபிஷேகத்தை இந்த தேதியிலே பண்ணுன்னு ஒரு நல்ல நாளை குறித்து கொடுக்கிறார். யாருக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னு கேட்டா, ராமோ விக்கிரகவான் தர்மஹா, தர்மமே ஒரு திவ்யமங்கள விக்கிரகம் எடுத்து நடந்து வந்ததை போல இருக்கக்கூடியவன் ராமன், அவனுக்கு ராஜ்யாபிஷேகம் அப்படின்றார். அதனால அவன் ராமன் முடிசூட நிற்கிறான். அப்போ வசிஷ்டாச்சாரியர் சொல்றார், உனக்கு இது இருக்கு, ராஜ்யாபிஷேகத்துக்கு அனுகூலமாக நீ சில பூஜைகள்லாம் உபாசனங்கள்லாம் பண்ணணும். அதனால உங்க குலதெய்வமா இருக்கக்கூடிய அந்த ஜெகநாத பெருமாள் ரங்கநாதனை போய் இதோட சீதாபிராட்டியோட சேர்ந்து அந்த திருவாராதனங்களை செய்து வாழ்றார். சகபத்யா விசாலாட்சியா நாராயணம் உபாகமது. அவருடைய பத்னியா இருக்கக்கூடிய விசாலாட்சின்னு சொல்லக்கூடிய விசாலமான கண்களை படைத்தவளா இருக்கக்கூடிய அந்த சீதா பிராட்டி அழைத்து சென்று அந்த ஜெகநாதனுக்கு திருவாராதனை எல்லாம் பண்ணுகிறான் அந்த ராஜ்யாபிஷேகத்துக்கு அங்கமாக. அது மட்டும் இல்ல, அந்த ராமனுடைய அந்த அயோத்தியாவில் இருக்கக்கூடிய பிரஜையெல்லாம் எப்படிப்பட்டவர் இருக்கார்? ராமோ ராமோ ராம இதி பிரஜானாம் அபவன் கதா ராமபூதம் ஜெகதபூத் ராமோ ராஜ்யம் பிரசாசதி. அயோத்தி ஜனங்களுக்கு ராமனை தொடாத எந்த காரியமும் பண்ண முடியாது. தும்பினாலும் ராமன், இருமினாலும் ராமன், தூங்கினாலும் ராமன். எந்த காரியங்கள் செய்தாலும் ராமனுடைய திருநாமம் அன்றி அவ்விடத்திலே ஒன்றும் நடக்காது. அப்படிப்பட்ட அந்த பிரஜைகள் எல்லாம் ராமனுக்கு ராஜ்யாபிஷேகம் விக்னமின்றி நடக்க வேணும்னு சொல்லும்படியாய்
சர்வான் தேவான் நமஸ்யந்தி, எல்லா தேவதைகளுடைய கால்களிலும் போய் விழுந்து ராமனுடைய ராஜ்யாபிஷேகம் விக்னமின்றி நடக்க வேணும்னு பிரார்த்தனை செய்தார்கள். அப்ப அப்படி இருக்கக்கூடிய காலத்துல என்ன நடந்திருக்கணும்? இவ்வளவு வந்து ஏற்பாடுகள் செய்திருக்கக்கூடியது, அந்த காரியமானது எந்தவித விக்னமும் இன்றி நடந்திருக்க வேணுமே, அது நடந்துதான்னு கேட்கக்கூடிய காலத்திலே ராமனுக்கு நடக்கல, ராஜ்யாபிஷேகம் நடக்கலன்றதும் நாம் அறிந்த உண்மையாயிருக்கிறது. வேதாந்த தேசிகன் தன்னுடைய பாதுகா சகஸ்திரம்னு ஒரு கிரந்தம், அதுல இந்த ராம பட்டாபிஷேகத்தை பத்தி ஒரு விஷயம் தெரிவிக்கிறார். ராமேஹி ராஜ்யம் விதுர் அபிமதம் சம்மதஞ்ச பிரஜானாம் மாதாவம்ரே ததிஹ பரதே சத்யவாதி ததௌச சிந்தா சிந்தாதீத சமஜனி ததா பாதுகா கிரியாபிஷேகः துர்விக்யான ஸ்வஹ ஹிருதயமஹோ தெய்வமத்ர பிரமாணம். ராமனுக்கு ராஜ்யாபிஷேகம் பண்ணணும்னு நினைத்த காலத்துல என்ன பண்றான்? அது பிதுர் அபிமதம். தசரதன் என்ன பண்றான்? அவனுடைய ஆசை உள்ள கிடக்கை ராமனுக்கு இந்த இதை பண்ணி ஆகணும்னு நினைக்கிறான். ஆனால் நான் மட்டும் நினைச்சா போதுமா? அதனால என்ன பண்றான்? ஒரு பெரிய சபையை கூட்டுறான். ராமனுக்கு ராஜ்யாபிஷேகம் பண்ணணும்னா அதுக்கு ஒன்றும் குடியரசு ஒன்றும் கிடையாது. ராமனுடைய காலத்திலே அது குடியரசான குடியரசு கிடையாது. அது குடியரசு தான், ஜனநாயகம்ன்ற பேச்சுக்கெல்லாம் இடமே கிடையாது. ஆனால் அதை ஜனநாயகமாக நடத்தி வந்தான் தசரத சக்கரவர்த்தி. ஆனால் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அயோத்தியில் இருக்கக்கூடிய பிரஜைகள் எல்லாம் அழைத்தான், தன் மந்திரிமார்களை எல்லாம் அழைத்தான், அவன் கீழே இருக்கக்கூடிய குறுநில மன்னர்கள் எல்லாரையும் அழைத்தான். அழைத்து தன்னோட அபிலாஷை, நான் ராமனுக்கு ராஜ்யாபிஷேகம் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன், உங்களுடைய இது என்ன, நிலைப்பாடு என்ன, இதுல உங்களுடைய கருத்தை இதிலே தெரிவிக்க வேணும் அப்படின்னு தெரிவிக்கிறான். மந்திரிகள் எல்லாம் நல்ல காரியம் என்று தெரிவிக்கிறார்கள். ஏன்னா தசரதன் சொல்லக்கூடியவன் 60,000 ஆண்டுகளாக அந்த தேசத்தை தன் தலைமையிலே தாங்கி வருகிறான். கம்பர் பெருமான் பாடம் 60,000 ஆண்டு மாண்டன உருபகை ஒடுக்கி இவ்வுலகினை ஓம்பினே பிரிதொரு குறையிலை என்பின் வையகம் மருகுவதென்பதோர் மறுக்கம் உண்டரோ. சக்கரவர்த்தி திருமண ராமன் தசரதனுக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாசுரத்தை பாடுறார் கம்பர் பெருமான். அவனுடைய ஜனனமாக, ராமனுடைய ஜனனமாக சொல்றார் 60,000 ஆண்டுகள் மாண்டன. 60,000 ஆண்டுகள் அந்த ராஜ்யத்தை ஆட்சி புரிந்து விட்டார், ஓடி போயிடுது. இப்படிப்பட்ட இந்த 60,000 ஆண்டுகள் ஆட்சி புரிந்த காலத்திலே ஒரு பகை ஒடுக்கியோ உலகினை ஓம்பின, இந்த நாட்டுக்கு எதுவும் பகை ஏற்படாமல், பஞ்சம் ஏற்படாமல் நன்னெறியோட இந்த ஆட்சியை அறம் புரிந்து அறமான ஒரு ஆட்சியை உங்களுக்கு எல்லாம் கொடுத்திருக்கிறேன். பிரிதொரு குறையில்லை, எனக்கு எந்த குறையும் இல்லை. ஆனால் மற்றொரு குறை உண்டு, என்பின் வையகம். நான் நாளைக்கு எனக்கு ஏதாவது என் காலாந்தரம் முடிஞ்சு போயிட்டானா இந்த வையகம் மறுகுவது, என்பின் வையகம் மறுகுவது என்பதோரு மறுக்கம் உண்டரோ. எனக்கு பின்ன யார் இந்த ராஜ்யத்தை ஆள போறான்றதே தெரியல என்று சொல்லக்கூடியது. அப்போ காட்ட வந்த விஷயம் இந்த இடத்துல என்னன்னா, பன்னெடுங்காலம் ஆண்டு இருக்கிறான் தசரத சக்கரவர்த்தி. அவனுக்கு இந்த அரசியல் வாழ்க்கையிலிருந்து ஒரு ஒரு ஓய்வு வேணும்னு நினைக்கிறான். அதுக்கு நினைக்கிறான் ராமன் இந்த அயோத்தியா பிரஜைகளுடைய நன்மதிப்பை பெற்றவனாக இருக்கிறான். அதனால அவனுக்கு தான் இந்த ராஜ்யத்தை சூட வேணும், ராஜ்யாபிஷேகத்தை செய்ய வேணும்னு நினைக்கிறான். அப்போ ஜனங்களை எல்லாம் மந்திரிகளை காட்டக்கூடிய காலத்திலே சரின்னார். குறுநில மன்னர்களை கேட்கக்கூடிய காலத்திலே அவர்களும் என்ன சொன்னார்? ரொம்ப சந்தோஷம். ஜனங்களை பிரஜைகளை கேட்கிறான். பிரஜைகளை கேட்கக்கூடிய காலத்தே அநேக வருஷ சாகஸ்ரஹா ருத்தஸ்துவமிபி பார்த்திவா. நீயே சொல்லியா 60,000 ஆண்டுகள் ஆட்சி கொடுத்துட்டானே, வயசானவனா போனே, மூப்படைந்தவனாய் கிழவா ஒழிந்து போனார்கள். அவஸ்தம் சொன்ன கிழவா ஒழிந்து போனுட்டார்கள். தசரதனுக்கு ஒரு பக்கத்துல என்ன சொல்றதுன்னு தெரியல. இவர்கள் சொல்லக்கூடிய கருத்து எப்படி இருக்கு?
அவன் கேட்கிறான், தசரதன் கேட்கிறான், நான் என்ன உங்களுக்கு அப்படி என்ன கொடுங்கோன்மையான ஆட்சியா நான் இந்த இடத்துல புரிஞ்சிருக்கேன்? உங்களுக்கு என்ன அதிகமான வரியா நான் போட்டிருக்கேன்? மாசம் மாசம் என்ன விலைவாசியை நான் ஏற்றிருக்கேன்னா? எல்லாம் உங்களுக்கு நன்மையைத்தானே நான் புரிந்து வந்திருக்கிறேன். அப்படி இருக்கக்கூடிய காலத்துல நீ ஒழிந்து போன்னு என்ன சொல்லக்கூடிய அளவுக்கு நான் என்ன உங்களுக்கு தப்பு பண்ணேன்னு தெரியும். உடனே அந்த ஜனங்கள்லாம் சொல்றாரு, தசரத சக்கரவர்த்தி, உன்னிடத்திலே ஒரு குறை கண்டு நாங்கள் இந்த விஷயத்தை சொல்லலை, நீ ஒழிந்து போன்னு சொல்லல. எங்களுக்கெல்லாம் ராமனுடைய குடிக்கீழே வாழ வேண்டும்ன்ற ஆசை எங்களுக்கெல்லாம் நிரம்ப இருக்கிறது. விசாமோகி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ரவிருதானனம். நாங்கள் எந்த காட்சியை காண வேணும்னு ஆசைப்படுறோம் தெரியுமா? ராமனானவன் அந்த சத்ருஞ்சயன்னு சொல்லக்கூடிய இந்த பட்டத்து யானை மேலே ஒரு குடையின் கீழே எழுந்தருளி இந்த ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அந்த ராஜ்யாபிஷேகத்தை காட்சியை பார்க்கணும், அவன் குடையின் கீழே வாழணும்ன்ற ஆசை எங்களுக்கு இருக்கு. அந்த ஆசையின் முந்ததுனாலதான் உன்னை ஒழிஞ்சு போன்னு சொன்னோமே தவிர நிஜமாவே வஸ்துதா நீ ஒழிஞ்சு போகணும்னு நாங்க நினைக்கல. ராமன் ஆட்சியின் கீழே வாழணும்னு நினைக்கிறோம். ஆனால் நடந்துதா அப்படின்னு மாதாவே பெரிய ஒரு தடைக்கல் நின்றது கைகேயின் ரூபத்தில். என்ன சொல்றா கைகை? இதெல்லாம் கேள்விப்பட்ட உடனே தசரதன் கிட்ட சொல்றா, இல்ல ராமனுக்கு ராஜ்யாபிஷேகம் எப்படி பண்ணுவேன்? ராமனை காட்டுக்கு அனுப்பிச்சிரு, வனவாசத்துக்கு அனுப்பு. அது மட்டும் இல்ல, பரதனுக்கு இந்த நாட்டை ஆள வேணும், அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுன்னு தெரிவிக்கிறார். உடனே என்ன சொல்றான்? சத்தியவாதிகாச்சு எவ்வளவோ நயமான வார்த்தைகள் எல்லாம் சொல்றான் கைகை தரத்துல. அந்த மாதிரி பண்ணாது. அந்த மாதிரி இக்ஷ்வாகு வம்சத்துல மூத்தவன் இருக்கக்கூடிய காலத்துல இளையவன் பதவி ஏற்பதுன்றது சரியான இது இல்லை, பழக்கம் இல்லை. அந்த நெறி, அந்த தப்பான நெறியை நாம் ஏற்படுத்தி தர வேணாம். அதுவும் கேட்கல. சரி, குறைஞ்சபட்சம் நீ ராமன் வனவாசத்தையாவது போகாததுன்னு கேட்கலாம். எத்த சொன்னாலும் கேட்கல. நான் சொன்னது நீ செய்துதான் ஆகணும். சத்தியவாதி ததௌச்ச. தசரத சக்கரவர்த்திக்கு என்ன பேர்? சத்தியவாதி. சத்தியத்திலிருந்து தவறாதவனா இருக்கக்கூடியவன் தசரதன். என்ன சத்தியம்? ராமோ விக்கிரகவான் தர்மஹா என்று சொல்ல முடியாது. தர்மமே வடிவெடுத்தவனாய் ஒருத்தன் தனக்கு மகனாய் பிறந்திருக்கிறான். அவனோட வாழறத காட்டிலும் தன்னுடைய வாய்மைன்னு சொல்லக்கூடியது இதுவா? அது ஒரு பெரிய இதுவா? சாஸ்திரமே சில இடங்கள்ல பொய் பேசலாம்னே சொல்றது. விவாக காலே ரதி சம்பிரயோகே. ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொன்ன, இப்ப சாதாரண சொல்லுவாங்க, கல்யாணம் ஆகணும் 1000 பொய் சொல்லியா அவர் கல்யாணம் பண்ண. 1000 பொய்ன்னு சொல்லல, அந்த எண்ணிக்கையில கொடுக்கல. விவாக காலே ரதி சம்பிரயோகே. ஒரு பெண்டாட்டியோட இருக்கக்கூடிய சமயத்துல அவ கேட்கறான், இன்னும் பக்கத்தாத்து இருப்பாள்னா எவ்வளவு நகையை போட்டு போறாங்க, எனக்கு ஏதாவது நீங்க நகை ஏதாவது இது வரைக்கும் 30 வருஷம் ஆகுது கல்யாணம், ஏதாவது ஒரு பொந்துமணி தங்கம் வாங்கி கொடுத்துருவீங்களான்னு கேட்கறேன். நீ ஒன்னும் கவலைப்படாது, இந்த வருஷம் பிப்ரவரி 30ஆம் தேதி எனக்கு போனஸ் வருது, அப்புறம் கண்டிப்பா நான் வாங்கி தரேன். பிப்ரவரி 30ஆம் தேதி எப்போ வர போகுது? இவருக்கு போனஸ் எங்க கிடைக்க போகுது? ஆனா என்ன, போய் சொல்லலாம்ன்றது, அது பத்தி சாஸ்திரமானது போய் சொல்லலாம்ன்றது. பிராண ஆபத்து ஏற்படக்கூடிய காலத்துல போய் சொல்லலாம்னு தெரிவிக்கிறது. ஒரு பிராமணனுக்காக போய் சொல்லலாம்னு தெரிவிக்கிறது. ஒருத்தர் ஏதோ ஒரு இதுல மாட்டிட்டார், ஒரு குற்றத்துல ஏதோ மாட்டிட்டார். ஒரு நல்ல தப்பாத வாய்மை தவறாத இருக்கக்கூடிய ஒரு சத்தியசந்தர்கிட்ட போய் கேட்கிறார், சுவாமி எனக்காக ஒரு பொய் சாட்சி சொல்லணும்ன்றான். இது பொய் நான் சொன்னதே கிடையாது, இது வரைக்கும் நான் கொள்ள பிறந்து போய் சொன்னதே கிடையாது, என்ன போய் பொய் சொல்லுன்னு சொல்றேன் அப்படின்னு. இது சாஸ்திரம் வாசிச்சது இல்லையா? பிராமணனுக்கு ஆபத்து வந்தா பொய் சொல்லலான்னு இருக்கேன், நீ பொய் சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்கிறான். அப்போ சாஸ்திரங்களே என்ன சொல்லியிருக்குன்னா, இந்தந்த காலத்திலே சில காலங்களிலே பொய் சொல்லலாம்ன்றத அனுமதித்து இருக்கிறது. ஆனால் தசரதன் சத்தியவாதின்னு அந்த காலத்துல கூட, எந்த காலத்துல பொய் சொல்லிருக்கலாமோ அந்த காலத்துல கூட பொய் சொல்லல. சத்தியவாதின்ற ஒரு அந்த விருதை மட்டும் தக்க வைக்க வேண்டும் என்று நினைத்தான். அந்த காட்டிலும் பெரும் புண்ணியமாய் இருக்கக்கூடிய ராமனை இழந்தான். சத்தியவாதி ததோச்ச. சத்தியவாதியா இருக்கக்கூடியவன், சத்தியவாதி என்ற பெயரை பெற்றவனாக இருக்கக்கூடிய தசரதன் என்ன பண்ணான்? ததாஸ்து, அப்படியே நடக்கட்டும்னுட்டான். அப்ப அதன் பலனாக என்ன ஆகுது? ராமனுக்கு ஏற்பட்டிருந்த ராஜ்யம் கை நழுவி போனது, பரதனுக்கு ராஜ்யம் கிடைத்ததுன்னு ஆயிப்போச்சு.
சரி, பரதனுக்கு ராஜ்யாபிஷேகம் பண்ணணும்னு நினைச்சாலே பரதனுக்காக ராஜ்யாபிஷேகம் நடந்துதா அப்படின்னு கேட்டால் அப்படி பரதனுக்கு ராஜ்யாபிஷேகம் நடக்கலையே. சிந்தாதீதா சமஜனி ததா, நம்மளால எண்ணி கூட பார்க்க முடியாது, நம்மளுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டதாய் ஒண்ணு முளைத்ததுன்றார். அது என்னதுன்றா பாதுகாக்கிரியாபிஷேகா, பாதுகாப்பட்ட அபிஷேகம் ஒண்ணு நடந்தது. பாதுகாப்பட்ட அபிஷேகம்னா என்ன? மரவடியை தம்பிக்கு மான் பணயம் வைத்து போய் வானோர் வாழ. இந்த வரத்தெல்லாம் கொடுத்தான். ராமன் வனத்துக்கு போனான். தசரதன் உயிரை விட்டான். பரதனானவன் தன்னுடைய மாமனான விதாஜித்துன்றவனுடைய வீட்டுல இருக்கான். அவன் சேர்றான். எல்லா விஷயங்களும் அறிந்து கொள்கிறான். ராஜ்யம் ச ராமஸ்ய ராஜ்யம் ச அகம் ராஜ்யம் ச அகம் ச ராமஸ்ய. நான் ஒரு சொத்து, இந்த ராஜ்யம் ஒரு சொத்து. யாருக்கு சொத்து அப்படிங்கிற சொத்துன்னா அதுக்கு உரியவன் ஒருத்தர் இருக்கணுமே. ராமஸ்ய, ராமனுடைய சொத்து இந்த ராஜ்யமும். நான் ஒரு சொத்து போய் 100 சொத்தை ஆள முடியுமா? அப்படிலாம் ஆள முடியாது. அதனால என்ன சொல்றான், நான் எப்படியாவது ராமனை போய் திருப்பி அழைத்துட்டு வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணான், பெரிய சைன்யத்தை அழைத்து கொண்டு மந்திரிகள் புடைசூழ, மாதாக்கள் புடைசூழ ராமனை போய் அழைத்துட்டு வரணும்னு போறான். ராமன் ஒரே வார்த்தை சொல்லிட்டான், நான் பித்ருவச்சன பரிபாலனார்த்தமாக இவ்விடத்துல வந்திருக்கேன், தந்தை சொல்லிக்க மந்திரம் இல்லைன்னு இவ்விடத்துல வந்திருக்கேன். அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே உன் வார்த்தையை கேட்டு நான் வந்தேன், ஆனால் ஊர்ல இருக்கவர்னா என்ன பழிப்பார்கள், அதனால நான் வரமாட்டேன்றான். ஆனால் நீ தான் போய் ராஜ்யத்தை ஆள வேண்டும், நீ ராஜ்யத்தை ஆண்டால் அது ஒன்றும் அராஜகம் இல்லை. தசரத சக்கரவர்த்தி நியாயமான முறையிலே பரதன் இந்த நாட்டை ஆள வேணும்னு பிரகடனம் பண்ணிட்டு தான் அவன் மாண்டு போனான். அதனால நீ அந்த அந்த அயோத்தியா பட்டணத்தை நீ ஆண்டாலும் எந்த விதமான தவறும் கிடையாது, அதனால நீ ராஜ்யம் பண்ணலாம், நீ போய் வா. ஆனால் என்ன சொல்றாங்க, பரதன் நான் போகவே மாட்டேன், நான் ஒத்துக்கவே மாட்டேன், நான் ராஜ்யத்தை நான் ஆளவே மாட்டேன். அப்போ அவனுடைய பிரதிநிதியா அவனுடைய பாதுகைகளை கொடுன்னு சொல்லி என்ன பண்ணான், ராமபிரான் அணிந்திருந்த அந்த பாதுகைகளை கொண்டு வந்து அதை ராஜ்ய பீடத்திலே சிம்ஹாசனத்திலே உட்கார வைத்து தான் நந்தி கிராமம்ன்ற ஊர்ல இருந்து அயோத்தியா பட்டணத்துக்குள் கூட போன பரதன். பாவம், ராமனுக்கு தான் வனவாசம் போகணும்னு தலையெழுத்து எழுதியிருக்கு. ராமன் வனவாசம் போகக்கூடிய காலத்திலே மான் தோலும் மரவுரையும் முடித்தி கொள்ளணும், அந்த தபம் பண்ணக்கூடிய கோலத்துக்கு அனுகுணமாக. ஆனால் பரதனானவன் நாட்டுக்குள்ளே இருக்கான். அவன் எப்படி இருந்தான் அப்படின்னு கேட்டால், அவன் மான் தோலும் மரவரியும் எப்படி வனத்தில் இருக்கும், ராமன் எப்படி இருக்கான் அதே போல இருந்தான்னு சொல்லக்கூடியாரு. அப்ப அந்த பரதனுக்கு ஒரு பாதுகையை ஈந்தான். படியில் குணத்து பரத நம்பிக்கண் ரடிநிலை ஈந்தானை பாடிப்பற. தன்னுடைய பாதுகைகளை அவனுக்கு ஈந்தான். அந்த பாதுகையை கொண்டு என்ன பண்றான், ராமனுடைய அந்த ராஜ்யத்தை ராமனே நடத்துவதை போலே அயோத்தியை நடத்தி வந்தான். அப்போ இந்த பாதுகாப்பட்டாபிஷேகம்ன்றது யாராலையாவது நினைக்கப்பட்டதானா அது அந்த நினைவுக்கு அப்பாற்பட்டதா இருக்கிறது. அப்ப இதுல இருந்து அறிந்து கொள்ளக்கூடியது என்ன நியாயம், இதுல இருந்து தெரிந்து கொள்ளக்கூடிய நீதி என்ன அப்படின்னு கேட்டால், துர்விக்யான ஸ்வஹிருதயம் ஸ்வஹிருதயம் அகோ தெய்வமத்ர பிரமாணம். பகவத் சங்கல்பம், எம்பெருமான் என்ன நினைக்கிறானோ அவன் விஷயமா இருந்தாலும் சரி, அவன் என்ன நினைக்கிறானோ அதைத்தான் அவன் நடத்தக்கூடியவனாய் இருக்கிறான்னு காட்டக்கூடியதாய் இருக்கிறது காட்டுகிறார்கள். அப்போ இதுல நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டோம்னால், நற்காரியங்கள்னு சொல்லக்கூடியது அந்த நல்ல காரியங்களுக்கெல்லாம் பெரிய இடர்பாடுகள் இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறேன். அப்போ இந்த பாசுரத்தோட எப்படி இது சேர்றது அப்படின்னு பார்த்தோமே ஆனால், இந்த நோன்பு நோக்கக்கூடிய கோபிகைகள்ல ஒருத்தி கேட்கிறான், இந்த மாதிரி நற்காரியங்களுக்கெல்லாம் இடையூறு ஏற்படுவது ரொம்ப இயற்கையானதுன்னு சொல்லக்கூடிய காலத்திலே நாமும் ஒரு நற்காரியம், இந்த நோன்புன்னு சொல்லக்கூடிய ஒரு நற்காரியத்திலே நற்கிரிசையிலே இழிந்திருக்கிறோமே. இந்த நோன்புக்கு நம்ம பண்ணிருக்கக்கூடிய பாபங்களோ எப்படிப்பட்டது, கூடு பூரித்திருக்கக்கூடியதாய் ஒரு குன்றனைய குற்றமாக இருக்கக்கூடியது, மலை போல பாபங்களை செய்திருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே நமக்கு நம்மளுடைய இந்த பாப்பத்தினுடைய பலனானது இந்த நற்காரியத்துக்கு இடையூறு ஏற்படாதுன்னு எப்படி நமக்கு இது பண்ண முடியும்? இதுக்கு நடுவில் இடையூறு நடந்து விட்டதே, ஆனால் என்ன பண்ண முடியும்னு கேட்கலாம். அப்போ அந்த குழுவிலே கொஞ்சம் மூத்தவளாய் இருக்கக்கூடியவர்கள் நம்ம தெரிவிக்கிறாங்க,
வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் இன்ன பிழையும் தீனில் தூசாகும். காட்ட வந்த விஷயம் என்ன? எபெருமாந்தரத்திலே நாம் நாம சங்கீர்த்தனம் பாடுவேமானால் நம்முடைய பாபங்கள் எல்லாம் ஒரு தீயிலிட்ட பஞ்சு போலே பொசுங்கி போகும். அதனால நம்முடைய நோன்புக்கு எந்த விதமான பங்கமும் வராது என்று சொல்லக்கூடியதாக இருக்கு. அப்போ இவ்வளவு விஷயங்கள் தெரிவிக்கக்கூடியதா இருக்கிறது இந்த மாயனை மண்ணுன்றது. இந்த பாசுரத்தை தூக்கி போட்ட முடியுமான்னா அவ்வளவு லவலேசமா அவசரமாக எடுத்து போட முடியும். ஆண்டாளுடைய வார்த்தையாச்சு. ஆரம்பிக்கிறார். மாயனை மண் வட மதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை அயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை துயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க மோய பிழையும் புகுதருவானின் நனவும் தீனில் தூசாகும் செப்பு. மாயன் அப்படின்ற சப்தத்துக்கு 2 விதமான அர்த்தங்களை காட்டுகிறார். யாஸ்கர்னு ஒரு ரிஷி, மகரிஷி. அவர் ஒரு நிகழ்வு டிக்ஷனரின்னு சொல்றாங்க. சம்ஸ்கிருதத்தை அந்த வேதத்தில் இருக்கக்கூடிய பொருள்களுக்கெல்லாம், அருமையான பொருள்களுக்கெல்லாம், அருமையான பதங்களுக்கெல்லாம், அதாவது ரொம்ப சுலபமா அர்த்தம் புரிந்து கொள்ள முடியாத பதங்களுக்கெல்லாம் அரும்பதமா இருக்கக்கூடியதுக்கெல்லாம் ஒரு நிகழ்வு அதனுடைய அர்த்தம் என்னன்றது தெரிவிக்கும். இப்ப இந்த மாயன்ற சப்தத்துக்கு மாயா வயுனம் ஞானம், மாயன்ற சப்தத்துக்கு வயுனம் ஞானம்னு 2 அர்த்தத்தை காட்டுறோம். வயுனம்னாலும் ஞானம் தான், ஞானம்னாலும் ஞானம் தான். ஞானம்ன்ற அர்த்தத்தை காட்டுகிறார். ஞானம்னா ஞான சக்தியாதிகள் எல்லாம் சேர்ந்தது. கண்ணன் பெருமான் இந்த பகவத்கீதையில 4ஆம் அத்தியாயத்திலே இந்த மாயான்ற சப்தத்துக்கு சில விஷயங்களை தெரிவிக்கிறான். தான் ஒரு ஸ்லோகம் தெரிவிக்கிறான். அஜோபி சன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபி சன் பிரகிருதிம் ஸ்வாம் பிரகிருதிம் ஸ்வாம் அதிஷ்டாய சம்பவாமி ஆத்மமாயயா. அஜன் அப்படின்னா பிறப்பில்லாதவன் அர்த்தம். அஜோபிசன்னா பிறப்பில்லாதவனாய் இருந்தோம். அஜோபிசன் பிறப்பில்லா. எம்பெருமான் எப்படிப்பட்டவனாய் இருக்கான்? பிறப்பில்லி, அவனுக்கு பிறப்பே கிடையாது. பிறப்பில்லாத தன்னை படைத்தவனாய் இருக்கிறான். ஆனால் எப்படி இருக்கான்? ஈஸ்வரோபி சன் பூதானாம் ஈஸ்வரோபி சன், எல்லா உயிர்களுக்கும் ஈஸ்வரனாய், அவர்களை எல்லாம் நியமிக்கக்கூடியவனாய், அவர்களுக்கெல்லாம் எஜமானனாய், சுவாமியாய் இருக்கிறான் அந்த எம்பெருமான். அப்படிப்பட்டவன் எப்படி பிறக்கிறான்? அவதாரங்கள் செய்கிறானே. பிறப்பிலேயாய் இருந்தால் அவதாரங்கள் செய்கிறானே. அது கர்மமடியான அவதாரங்கள் கிடையாது, இச்சையடியான அவதாரங்கள். பிரகிருதி ஸ்வாம் அதிஷ்டாய, அப்படி அவதாரங்கள் பண்ணக்கூடிய காலத்திலே என்னுடைய ஞானம், சக்தி முதலியான குணங்களை எல்லாம் சிறிதளவை நிம்மியளவும் விடாமல் அதனுடைய நான் பிறக்கிறேன்னு அர்த்தத்தை தெரிவிக்கிறான். இந்த இடத்துல ஆதிசங்கர் பகவத்காதால் ஒரு ரீதியில வியாக்கியானம் பண்ணிருக்காரு. இந்த பிரகிருத்தின்ற சப்தத்துக்கு பிரகிருதிம் ஸ்வாம் அதிஷ்டாயான்னு ஒரு இது கொஞ்சம். இந்த பிரகிருத்தின்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், சாதாரணமா நம்மளும் சொல்றது அந்த அர்த்தத்தை, அந்த அர்த்தத்துல ஒன்றும் தவறு கிடையாது. அது என்ன சொல்றாரு? அந்த பிரகிருத்தின்னு சொல்லக்கூடியது முக்குணங்களுடைய கலவை விட்ட பதிந்ததா இருக்கக்கூடிய சத்துவம், ரஜஸ், தமஸ்ன்னு 3 குணங்கள் நமக்கு உண்டு. அப்படி அந்த 3 குணங்களுடைய தன்மையோடே அந்த எம்பெருமான் இவ்விடத்திலே பிறக்கிறான் அப்படின்னு ஒரு அர்த்தத்தை தெரிவிக்கிறார். ஆனால் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டா, எம்பெருமான் சுத்த சத்துவமயன். அவனுடைய திருமேனி பஞ்சோபனிஷன்மயமான திருமேனி. நம்ம போல பாஞ்ச பௌத்திகம்னால, அந்த பஞ்சபூதங்களால ஏற்பட்ட திருமேனியில பஞ்சோபனிஷன்மயமான திருமேனின்னு சொல்றோம். அப்போ அவனிடத்துல காணக்கூடிய குணங்கள் என்ன அப்படின்னு கேட்டால், சத்துவகுணம் ஒன்று மட்டுமே அவனிடத்துல அப்படியே கூடு பூரித்து கிடக்கிறத தவிர ரஜோகுணமோ தமோ குணமோ அவனிடத்துல கிடையாதுன்னு சொல்ல முடியாது. விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்துல தத்துவார்த்தங்கள் 3 உண்மை பொருள்கள்னு தெரிவிக்கிறார்.
சித்து, அச்சித்து, ஈஸ்வரன்னு 3 தத்துவங்கள், உண்மை பொருள். தத்துவங்கள்னா உண்மை பொருள்கள். அச்சித்துன்னு சொல்லக்கூடியது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால், அச்சித்தினுடைய காரியமா இருக்கக்கூடியதான் பிரகிருதி. அதுல ரஜஸ்தமோ குணங்கள் 3 குணங்களும் இருக்கு. இந்த அச்சித்துக்கு ஞானம் கிடையாது, சுத்தமா அடியோட ஞானமே கிடையாது. ஆனால் அதுக்கு விகாரங்கள், ரூபத்துல விகாரங்கள் ஏற்படுமா, ஸ்வரூபத்துல விகாரங்கள் நிறைய ஏற்படும். அதுக்கு சித்துன்னு சொல்லக்கூடியது நம்ம போல சைத்தன்யம் படைத்தவர்களா இருக்கக்கூடியவர்கள். அவர்களுக்கு என்ன உண்டு அப்படின்னு கேட்டால், ஞானம் உண்டான்னு கேட்டால் ஞானம் உண்டு. அவர்களுக்கு ஸ்வரூப விகாரங்கள் எதுவும், அந்த ஆத்மஸ்வரூபமானது விகாரம் அடைவதாக இல்லை. அது ஞானானந்த பயனாகவே எப்பொழுதும் இருக்கும், ஸ்வயம் பிரகாசமாக இருக்கும். அதனால அந்த ஆத்மாவுக்கு விகாரங்கள் எதுவும் கிடையாது. சைத்தன்யம் இருக்கக்கூடிய பொருள்கள். எம்பெருமான் ஈஸ்வரனா இருக்கக்கூடியவன், அவனுக்கு ஸ்வரூபத்தையும் விகாரம் கிடையாது, ஞானத்திலையும் விகாரம் கிடையாதுன்னு ராமானுஜருடைய பாஷ்யம் இந்த இதுக்கு சொல்லக்கூடிய காலத்தில், இந்த பிரகிருதின் சுவாம் அதிஷ்டாயான்னா, பிரகிருத்தின்னு சொல்லக்கூடிய சமயத்துல எம்பெருமான் எப்படி பிறக்கிறான்னா, அந்த ஞான பிரகிருத்தினாலே, பிரகிருத்தின்னு சொல்லக்கூடியது அப்ராகிருதமான திவ்ய திருமேனியோடைய ரஜஸ்தமஸ் குணங்களை ஒழித்து சுத்த சத்வமயனாக அந்த எம்பெருமான் அவதாரம் பண்ணுகிறான்னு காட்டுகிறார். அது மட்டும் இல்ல, பூதானாம் ஈஸ்வரோபிசன், எல்லா பிராணிகளுக்கும் ஈஸ்வரனாக இருந்து கொண்டு எப்படி பண்ணான், தன்னுடைய அப்ராகிருத திவ்யமங்கள விக்கிரகத்தோடைய இச்சையினாலே நான் அவதாரம் பண்ணுகிறேன்னு எம்பெருமான் தெரிவிக்கிறான். எம்பெருமானுக்கு பொதுவா உபயலிங்கங்கள்னு சொல்லுவோம். உபயலிங்கம்னா அடையாளங்கள், 2 அடையாளங்கள் உண்டு. ஒண்ணு என்ன அப்படின்னு கேட்டால் அகிலஹேய பிரத்யநீகத்வம். அகிலஹேயம்னா தாழ்மை, தாழ்ச்சி, தாழ்ச்சிக்கு எதிர்த்தட்டாய் இருக்கக்கூடியவன் அந்த எம்பெருமான். அகிலஹேய பிரத்யநீகத்வன், கல்யாண குணாத்மகன், எல்லா கல்யாண குணங்களும் பொருந்தியவனாய் இருக்கக்கூடியவன். வசீவதான்யோ குணவான் ருஜுஸ்ருதிஹி மிருதுர்தயாளுர் மதுரஸ்திரஸ்ஸமஹா கிருதி கிருதக்யத்வாசி ஸ்வபாவதஹ சமஸ்த கல்யாண குணாம்புதோததிஹி. எபெருமான சொல்லக்கூடிய காலத்திலே ஆளவந்தார் தன்னுடைய ஸ்தோத்திரத்திற்கு சொல்லுகிறார், வசி வதான்ய குணவான், அவனை போல குணம் புரிந்தவன் யாருமே கிடையாதுன்னு பல குணங்களை பட்டியலிடுகிறார். கடைசியில் சொல்றார், சமஸ்த எல்லா குணங்களும் புரிந்திருக்கக்கூடிய குணக்கடல் இவன் அப்படின்னு சொல்லிட்டார். வால்மீகி பகவான் தன்னுடைய வால்மீகி ராமாயணத்தை ஆரம்பிக்கிறார். ஆரம்பிக்கக்கூடிய காலத்திலே நாரதர் அவரை சந்திக்கிறார். அப்போ நாரதருக்கு கூறிய வணக்கம்னா, தபஸ்வாத்யாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகிர் முனி புங்கவம். நாரத பகவானுக்கு என்னென்ன மரியாதைகள் பண்ண வேண்டுமோ, என்னென்ன வணக்கங்கள் செய்ய வேண்டுமோ எல்லாத்தையும் பண்றார். அப்புறம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சு, பூர்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஸ்ய வீரியவான் தர்மஜ்யः கிருதஜ்யः சத்யவாக்யோ திருடம் வ்ருதः சாரித்ரேண ச பூயுக்தः சர்வபூத பூஹிதः. 16 குணங்களை பட்டியலிட்டு இப்படிப்பட்ட குணங்கள் பொருந்தியவனாய் யார் இருக்கிறான்னு ஆரம்பிக்கிறார். அப்போ பார்க்கக்கூடிய காலத்தை இதெல்லாம் நமக்கு விளக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டால், கல்யாண குணாத்மகன் இந்த எம்பெருமான் அகிலேய பிரத்யநீகன், எந்த தோஷங்களும் தன்னிடத்தில் இல்லாதவனாய் இருக்கிறான். நமக்கு ஏற்படக்கூடிய அவனை அண்டியவர்களுடைய தோஷத்தை நீக்கக்கூடியவனாய் இருக்கிறான்னு, அதான் அவனுடைய உபயலிங்கம். அடையாளங்கள், 2 அடையாளங்கள் காட்டக்கூடியதா இருக்கு. இப்படிப்பட்ட இந்த குணமானது எம்பெருமானுடைய எந்த நிலையில இருக்கும் அப்படின்னு கேட்டால், எப்படி சொல்லியிருக்கேன், பஞ்சப்பிரகார விஷ்ணம் 5 நிலைகளிலே இருக்கிறான் அந்த எம்பெருமான். பரம், யூகம், விபவம், அந்தர்யாமி, அச்சைன்னு சொல்லக்கூடிய 5 நிலைகளிலே எழுந்தல் இருக்கக்கூடிய அந்த பகவானுக்கு எல்லா நிலைகளிலும் இந்த அந்த அகிலேய பிரத்யநீகத்துவம், கல்யாண குணத்துவம்னு சொல்லக்கூடியது அப்படியே நிறைந்து இருக்கும் அவன் நடத்துல. இம்மி அளவும் குறைந்து இருக்காது. ஒரு லோக திருஷ்டாந்தத்தை, ஒரு உதாரணத்தை எடுத்து காட்டுறான் அந்த இடத்துல. ராமனாக அவதாரம் பண்ணாம, ஆத்மானம் மானுஷம் மன்யே ராமம் தசரதாத்மஜம், என் மனத்தாலே என் சிந்தையினாலே நான் ராமனுக்கு தசரதன் மைந்தனாகவே நான் நினைக்கிறேன். தேவர்கள்லாம் என்ன சொல்றா, ராவணனோட வதம் முடிஞ்ச பிறகு நீ தேவனாச்சே, நீ கடவுளாச்சே, நீ உன்னுடைய அவதாரத்தை பிடிச்சிட்டு திரும்பி விடலாமேன்னு கேட்கிறான். ஏன்னா அவர்களை பொறுத்த வரைக்கும் ராவண வதம் தான் அவர்களுக்கு ஏற்பட்ட காரியம். ராமனுக்கு அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல ஒரு ராமராஜ்யம்னா என்னான்னு சொல்லிட்டு போனோன்றது எம்பெருமானுடைய.
அப்போ என்ன பண்றான், அவன் சொல்றான், நான் வந்து தசரதனுடைய புள்ளதான், என்ன போய் தேவன் நீங்க சொன்னீங்களே, கிடையாதுன்னு. அதுபோல ராமனுக்கு தசரதன் மகனாய் தோன்றி இருக்கக்கூடிய காலத்திலே அவனுக்கு இந்த சக்திகள் எல்லாம், இந்த ஞான சக்திகள் எல்லாம் இல்லாது போயிருந்தால் அவனால ஜட்டாயு மகாராஜனுக்கு கச்சலோகான் அனுத்தமான், ஜட்டாயு மகாராஜன் ராவணனாலே வெட்டுப்பட்டு கீழே புத்துயிரும் புதையுருமா கிடக்கிறான். ராவனிடம் 2-4 வார்த்தைகளை பேசுறான். சீதையை வந்து ராவணன் அபகரித்து போனான்னு சொல்லிட்டு மாண்டு போனான். அவனுக்கு என்ன பண்றான், தன் தந்தைக்கு பண்ணாத கர்மங்களை எல்லாம் அவனுக்கு வந்து ஈமச்சடங்குகளை எல்லாம் பண்றான். கடைசியில சொல்றான், கச்சலோகான் அனுத்தமான், திரும்பி வரதில்லாத நீட்சியின் நீ வைகுந்தமானதற்கு நீ செல்வாய்ன்னு அனுப்பிக்கிறான். சபரியை போய் சந்திக்கிறான். சபரி ஏற்கனவே என்ன பண்றான், தன் ஆச்சாரிகளோட பரமபதத்தை ஸ்ரீவைகுண்டத்தை அடைய வேணும்ன்ற எண்ணத்தோட இருக்கக்கூடியவள். அவருடைய ஆச்சாரியான மதங்க முனிவர் சொல்றார், இல்ல ராமனும் லட்சுமணன் இந்த இடத்துல வரப்போறான், அவளை பார்த்துட்டு நீ வாடுறான், அவள் பரமபதம் போகிறதுக்கு சாட்சியாக நிற்கிறான் இந்த ராமன் தெரிவிக்கிறார்கள். அவ இதெல்லாம் சாதாரண வந்து கொஞ்சம் ஒரு ஞான சக்திகள் இல்லாத இருக்கனாலும் பண்ண முடிஞ்சதா? கண்ணன் பெருமான் அவதாரம் பண்றான். இப்படி இவன் பிராகிருத சரீரத்தோட பிறகு பஞ்ச பௌதிகமான சரீரத்தோட பிறக்கிறான்னு வச்சுக்கணும். முதல்ல அவனுக்கு வந்தவள் ஆபத்தான் வந்தவள் பூத்தனைன்னு சொல்லக்கூடிய ஒரு ராட்சசி. தாய் போல் வந்த தாயை போலவே வந்தாள். தன் முலையிலே நஞ்சு தீற்றி கொண்டு விஷத்தை தடவி கொண்டு வந்து கிருஷ்ணனுக்கு அந்த பாலை கொடுத்து அவனை முடிக்கணும்னு நினைக்கிறான். நிஜமாவே அவன் பிராகிருத சரீரத்தோட இருந்தானா, இந்த பஞ்ச பௌத்திகமான சரீரத்தோட இருந்தான்னா அந்த விஷப்பாலை குடித்திருந்தா என்ன ஆயிருக்கும்? நம்ம ஒரு விஷத்தை சாப்பிட்டா என்ன ஆகும்? அதே கதிதான் கண்ணன் பெருமானுக்கு நடந்திருக்கும். அது நடக்கலையே. அப்போ எப்படிப்பட்டவன்? அப்ராகிருத திருமேனியை படைத்தவனாய் இருக்கிறான். எந்த அவதாரங்கள் எடுத்தாலும் கோவர்தன் மலையை தாங்கி பிடிக்கிறான். மழை வந்தெடு நாள் பெய்து மாத்தெடுப்ப மதுசூதனன் எடுத்து மரித்த மலை 7 நாள் மழை பெய்யும். அப்படியே கோவர்தன மலையை கையில தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார். கொடியேறு செந்தாமரை கை விரல்கள் கோலம் அழிந்தில வாடித்தில வடிவேறு திருகுகிர் நொந்துமில மணிவண்ணன் மலையும் ஒரு சம்பிரதம். ஒரு கொடி போல, தாமரை கொடி போல அவன் கைகள் விரல்கள்லாம் இருக்கட்டும். அதை கொண்டு என்ன பண்ணான், பெரிய மலையை தூக்கி கொண்டு நிற்கிறான் கண்ணன் பெருமான். எவ்வளவு நாள்? 7 நாள் அகோராத்திரம் இரவு பகல் குடித்துக் கொண்டிருக்கிறான். ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல இதனால தூக்க முடியல அப்படின்னு சொல்லல. இல்ல கை மாத்தி இந்த கையில வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னது இல்லை. முகத்துல வாட்டம் இருக்கணுமே, அது எதுவும் இல்லை. இல்ல கொஞ்ச நாள் போய் சாப்பிட்டு வந்துடுறேன், பசி எடுக்கிறது, எனக்கு தாகம் எடுக்கிறதுன்னு விட்டு போனான்னா அதுவும் இல்லை. அப்போ இந்த மாதிரியான அமானுஷ்யமான சக்தி இல்லாதவனால இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை எல்லாம் செய்ய முடியுமா? ஒரு பிராகிருதமான தேகத்தை வகித்து கொண்டுனா கண்டிப்பா முடியாதுன்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது தெரிவிக்கிறார். அப்போ எம்பெருமானானவன் எப்படி அவதாரம் பண்றான் அப்படின்றா, அப்ராகிருதமான திருமேனியோடைய அவதாரம் பண்ணுகிறான். அப்படி அவதாரம் பண்ணக்கூடிய காலத்திலே தான் ஈஸ்வரன் சொல்லக்கூடிய அந்த தன்மையை விடாமல் அவதாரம் செய்கிறான். எல்லா ஞான சக்திகளினோடையே அவன் தோன்றுகிறான். அவனுக்கு எந்த எதுலையும் குறவே கிடையாது. ஞானத்துக்கோ சக்திக்கோ எந்த குறவும் இல்லாமல் அவதாரம் பண்ணுகிறான். இச்சையினாலே அவதாரம் செய்கிறான், கர்மபடியாக அவதாரம் செய்வதில்லை என்று தெரிவிக்கிறான். அப்ப மாயன்று சொல்லக்கூடிய சப்தத்துக்கு ஞான சக்திகள் புரிந்தியவனாயிருக்கூடிய இந்த எம்பெருமான் அப்படின்னு சொன்னா தப்பு இல்லைன்னு சொல்லக்கூடியது. இன்னொரு அர்த்தம் தெரிவிக்கிறார். மாயன்ற சப்தத்துக்கு இன்னொரு அர்த்தம் தெரிவிக்கிறார். ஆச்சரிய செய்கைகளை படைத்தவனேன்னு ஒரு அர்த்தம் தெரிவிக்கிறார். அது பூர்த்தியா அந்த கிருஷ்ண குணானுபவத்தை காட்டக்கூடியதா இருக்கிறது சொல்லுகிறார்கள். எம்பெருமான் எப்படிப்பட்டவனா இருக்கார்? பரமபத நிலையனாக வைகுண்டேது பரே லோகே ஸ்ரீயாசார்த்தம் ஜெகத்பதி. வைகுண்டத்திலே தேவிமார்களோடும் நித்தியசூரிகளோடும் வீட்டிருந்து 7 உலகம் தனிக்கோல் செல்ல வீவில் சீர் ஆத்தல் மிக்கான்னு சொல்லும்படியாய் ரொம்ப சுகபோகமாக அந்த இடத்திலே ஒரு ராஜ்யத்தை அமைத்துக் கொண்டு ஆண்டு வருகிறார். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் என்ன பண்றான்? கிருஷ்ணனாக திருவாய்ப்பாடியிலே அவதாரம் பண்றான். அவதாரம் பண்ணி எப்படிப்பட்டவனாய் இருக்கான் அப்படின்னு கேட்டா ரொம்ப எளியனாய் இருக்கிறான். யாருக்கெல்லாம்? கோபாலர்களுக்கெல்லாம் எளியனாயிருக்கான். ஆண்டாலே சொல்ல போறார், அறிவொன்னுமில்லாத ஆய்குலத்து. இந்த ஆயர்கள்லாம் எப்படிப்பட்டவர்கள்னா ரொம்ப ஞானத்திலே தாழ்ந்தவர்களாய் இருக்கிறார்கள். ஞானத்துலதான் தாழ்ந்தவர்கள், பக்தியில கொஞ்சம் கூட தாழ்ந்தவர்கள் இல்லை.
அவர்களுக்கெல்லாம் எளியவனாய் இருக்கிறான். அதுக்கு மேல கோக்களுக்கெல்லாம் வெளிவாயிருக்கும் பசுக்கள். பசுக்கள் திறத்திலே கூட ரொம்ப பிரீத்தி வாய்ந்தவனாய் அமைந்திருக்கக்கூடியவன் அந்த கிருஷ்ணன் தெரிவிக்கிறார்கள். கண்ணுமே கிணி கவர்ந்த காளாய் என்னும் அவன் உகக்கிறான். எதை கண்டுன்னா அந்த கண்ணுகளை மேய்ப்பதை கண்டு உகக்கக்கூடியவனாய் இருக்கிறான் கண்ணன் பெருமான்னு சொல்லக்கூடியதாக. அப்படி அவதானம் பண்ணக்கூடிய காலத்துல எவ்வளவு சேட்டிதங்கள், எவ்வளவு வைபவங்கள். வெண்ணையை களவு கொண்டான்றார்கள், மாதரை களவு கொண்டான்றார்கள். அப்படிப்பட்ட ஆச்சரிய செயல்கள் பலவத்தை செய்தவனாயிருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த ஆச்சரிய செயல்களை செய்தவனாலே அவனை மாயன்னு தெரிவிக்கிறார்கள், காட்டுகிறார்கள். கண்ணன் பெருமானுடைய ஒரு மாயத்தை சொல்லணும்னா பல மாயங்கள் சொல்லிட்டே போறோம். திருமஷாழ்வார் பாடுறார், ஆனை காத்தோர் ஆனை கொன்ன தன்யாயர் பிள்ளையாய் ஆனை மேத்தி ஆனையுண்டு அன்னு கொன்ன முன்னினாள் ஆனை காத்து மையறிக்கண் மாதரார் திறத்து முன் ஆனையன்னு சென்னடர்த்த மாயமென்ன மாயமே. மாயமென்ன மாயமே, மாயமென்ன மாயமேன்னு உருகி போகிறார் திருமழிசைக்கிறார். அப்படி என்ன மாயங்கள் செய்தான்? ஒரு யானையை காத்தான், கஜேந்திரனாகிய யானையை காத்தான். ஓர் ஆனை கொன்று குவலையாவிடுன்ற யானையை கொண்டான். அதொன்னி ஆயர் பிள்ளையா ஆயர் பிள்ளையாய் வளர்த்தான். ஆனை மேய்த்து ஆனை உண்டி அந்த பசுக்களை எல்லாம் மேய்த்தான். அதனுடைய அந்த பால், தயிர், வெண்ணெய் போன்றவை அந்த கவ்யங்களை எல்லாம் சுவைத்தான். அன்னு குன்னம் கோவர்தமலையை தாங்கி பிடித்தான். இதெல்லாம் பார்க்கக்கூடிய காலத்துல எப்படிப்பட்ட அமானுஷமான செயல்கள். மாயம் என்ன மாயமே. கிருஷ்ண வைபவத்தை சொல்லணும் அப்படின்னா இந்த நவநீத சௌரியம் வெண்ண திருடினதை சொல்லாத இருக்கவே முடியாது. கும் கும் இதி கிம் பிரமதி அம்பதரி மத்யே திம்பனனுபூதமிக தூரமபயாகி அம்பனவநீதமிதி சங்கததி கிருஷ்ணே மந்தஹசிதம் ஜயதி மாதுரதிரம்யம். யசோதை பிராட்டியானவள் தயிரை கடைஞ்சிட்டு இருக்கா. தயிரை கடையக்கூடிய காலத்திலே கண்ணன் பெருமான் பின்னாடி அவ கழுத்தை கட்டிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கா, என்ன கடையறான்னு பார்த்துட்டு இருக்கா. அவ தயிரை கடையறாள் இல்லையோ, அப்போ ஒரு ஓசை வருது, கும் கும் கும்னு ஒரு ஓசை வருது. கண்ணன் உடனே கேட்கிறான், அம்மா ஏதோ கும்மு கும்முன்னு தயிரை கடையிலேயே கும் கும்முன்னு ஒரு ஓசை கேட்கறது அந்த தயிர் மத்தியத்துல, அது என்ன ஓசை அப்படின்னு கேட்கறான். உடனே இந்த பிள்ளைக்கு ஏதோ அவர் சொல்லி இது பண்ணணும், இது ஏதாவது கஷ்டம் பண்ணிட்டு போறது, வெண்ணெய் எண்ணெய் திருடி சாப்பிட போறது, அவன் என்ன பண்ணாலும் இந்த குழந்தைகிட்ட சொன்னாங்க. பூதமிதி இந்த கும்கும்னு சத்தம் வருது, அது தெரியுமா? இந்த தயிர்க்குள்ள ஒரு பூதம் உட்கார்ந்து இருக்கு, அது சின்ன பிள்ளைகள்லாம் பார்த்தா விழுங்கூடும் அது, அதனால நீ தள்ளி போடு, தூரமா போயிடுவோம்னுட்டான். உடனே கண்ணன் சொன்னானா, இது என்னது, எங்க போய் ஒரு பூதம் சாப்பிடறதா, அந்த பூதத்தை நான் சாப்பிடுறேன் பாருன்னு என்ன பண்ணான்னா திரண்டு வந்த வெண்ணெய் எடுத்து தன் வாயில போட்டுட்டானா. அம்பாக வாயில போட்டு வெண்ணெய் தெரிஞ்சு போச்சு. அம்பாக நவநீத மிதி, இன்னும் பூதம் பூதம் சொன்னேன், இது நவநீத வெண்ணையாச்சே. நவநீதமிதி சம்கததி கிருஷ்ணே சொல்றான், இது வெண்ணையாச்சு, இது இப்போ என்கிட்ட வந்து பூதம்னு ஏமாத்திரியே நீ அப்படின்னு கேட்டாங்க. வெண்ணெய் போன கவலையே மறந்து போச்சு. இவ்வளவு நாளும் கை ஒடிய நம்ம வந்து கடைஞ்சோமே, இந்த தயிரை கடைஞ்சோமே, இந்த வெண்ணெய் ஒரு நிமிஷம் வாயில போட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்துல அவருக்கு வந்து சாதாரண வருத்தம் தானே ஏற்படணும். அவ்வளவு மந்த ஹசிதம் அப்படியே அப்படி சின்ன புன்முறுவல் போக்குறாளாம். ஜெயதி மாதுரதிரம் எம், இப்படிப்பட்ட சேஷ்டிதங்கள் கண்ணன் பெருமான் சேஷ்டிதங்கள்னு சொல்லக்கூடியவா. மயனை மண் வடமதுரை மைந்தனை, மண்ணு வடமதுரை, அந்த மண்ணுன்ற சப்தத்தாலே இந்த வடமதுரையானது, இந்த மதுராபுரியானது ஒன்று தொட்டு பகவத் சம்பந்தத்தை பெற்றதா இருக்கிறதுன்னு தெரிவிக்கிறார்கள்.
எம்பெருமானானவன் வாமன அவதாரம் பண்ணக்கூடிய காலத்திலே அந்த வடமதுரை பக்கத்திலே சித்தாசிரமம்ன்ற இடத்துலதான் அவனுடைய ஆசிரமம் அமைந்திருந்து அந்த இடத்துல இருந்து தான் அவன் வந்து தபஸெல்லாம் பண்ணி கொண்டிருந்தான்னு சொல்லக்கூடியது. மேலும் ராமாவதார காலத்திலே அந்த இடத்துல விஸ்வாமித்திரர் வசித்து வந்தார். ராமனை வந்து தாடகா வதத்துக்கு அழைத்து கொள்ளக்கூடிய காலத்திலே அந்த சித்தாசிரமத்திலே ஒரு நாள் ராத்திரி விஸ்வாமித்திரர், ராமன், லக்ஷ்மணன் 3 பேரும் தங்கி இருந்தார்கள். அது மட்டும் இல்ல, பகைவர்களை ஒழிக்க வேணும். ராமன் வந்து ராஜ்யாபிஷேகம் பண்ணிட்ட பிறகு சில பகைவர்களை ஒழிக்க வேணும்ன்றதுக்காக சத்ருக்னாழ்வான் படையெடுத்து வந்தான். அப்ப என்ன பண்றான், அந்த படையெடுத்து அந்த இடத்திலே அந்த மதுராபுரியை சத்ருக்னாழ்வான் ஆண்டு வந்தான்னு தெரிவிக்கிறார்கள். அதெல்லாம் பார்க்கக்கூடிய கிருஷ்ணன், இப்போ கிருஷ்ண அவதாரம் அந்த இடத்துல மதுராபுரியில் நடந்திருக்கு. இதெல்லாம் பார்க்கக்கூடிய காலத்திலே தொன்று தொட்டு இந்த மதுரைன்னு சொல்லக்கூடியது பகவத் சம்பந்தம் பெற்றதா இருக்குது. அதனால மண்ணு வடமதுரை மைந்தனை, மைந்தன் தெரிவிக்கிறார். மைந்தன்னா மிடுக்கை உடையவன், நல்ல கம்பீரமா இருக்கக்கூடியவன். என்ன அப்படிப்பட்ட மிடுக்க உடையவன் அப்படின்னு கேட்டால், தந்தை காலில் பெருவிளங்கு தாழ விழ நள்ளிரு கண் வந்த எந்தை பெருமானா. அர்த்த ராத்திரியிலே கம்சனுடைய காராகிரகம்னு சொல்லக்கூடிய சிறையிலே வந்து பிறக்கிறான். அவருடைய தகப்பனார் தாயாரா இருக்கக்கூடிய நந்தகோபன் வசுதேவன், தேவகி, அவர்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னா, அவர்களுக்கு ஒரு விலங்கை மாட்டி வைத்திருக்கிறான் கம்சன். அவன் பிறந்த காலத்திலே அவர்களுடைய விலங்குகள் எல்லாம் என்ன ஆச்சுன்னா படியன்னு உடஞ்சி போயிடும். பெருவிலங்கு தாழ விழ அர்த்த ராத்திரியில வந்து நள்ளிருட்கண் வந்த எந்த பெருமானா. அது மட்டுமா, அவனுடைய பாலபருவம் 12 வயசுக்கு அங்கிருந்து பிருந்தாவனத்திலிருந்து கிளம்பி மதுரா நகரத்துக்கு வருகிறான். வந்த உடனே அவன் முதல்ல மேற்கொண்டது என்ன அப்படின்னு கேட்டால் அந்த கம்சவதம் தானே. தீயபுந்தி கஞ்சனன் மேல் சினமுடையன் சோர்வு பார்த்து, பெரியாரோட பாடுற தீய புந்தி கஞ்சன், தீய புத்திய உடையவனா இருக்கக்கூடிய கஞ்சன் உன்னை எப்பவும் ஒழிச்சுடணும்னு நினைச்சுட்டு இருக்கான். அப்ப என்ன அர்த்தம் எல்லாம் தெரியுதுன்னா, பகவானுக்கு விரோதியா இருக்கக்கூடியவன். சாது சனத்தை நலியும் கஞ்சனை சாதிப்பதற்கு ஆதியஞ்சோதி உருவை அங்கு வைத்திங்கு பிறந்த. நாட்டில் இருக்கக்கூடிய சாது ஜனங்களையெல்லாம் நலிகிறான். அப்படிப்பட்ட அந்த கம்சனை நலியிருப்பதற்காக கிருஷ்ணாவதாரம் பண்ணியிருக்கான். அப்போ கம்சன்னு சொல்லக்கூடிய எப்படிப்பட்டவன், பகவானுக்கும் விரோதியா இருக்கான், பாகவதர்களுக்கும் விரோதியா இருக்கான். அப்படிப்பட்டவனை ஒழிக்க வேணும்னு கம்சனுடைய அந்த குஞ்சு பிடித்தவனை அடித்தான்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. மாயனை மன்ன வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை. கண்ணன் திருவவதாரம் பண்ணான். திருவவதாரம் பண்ணக்கூடிய காலத்திலே அவனுக்கு ஆபத்து அப்படியே நிறைந்து இருக்கிறது. கண்ணன் பிறந்தான்னு தெரிஞ்சுட்டா, அறிந்து கொண்டாலே கம்சன் வந்து அவனை கொன்று விடுவான்ற அச்சம் அவனுக்கு இருக்கு. அதனால இந்த கண்ணனை எப்படியாவது ஒழித்து வளர்க்க வேணும்னு நினைக்கிறான். அதனால என்ன பண்றா, இவனை கொண்டு போய் ரொம்ப சுரட்சிதமாக கொண்டு போய் நந்தகோபனுடைய திருமாளிகளில் கொண்டு போய் சேர்த்து விட வேணும் அப்படின்னு நினைக்கிறான். சேர்த்து விட வேணும்னா எப்படி போய் சேர்க்க முடியும்? இந்த மதுராபட்டினத்தில் திருவாய்ப்பாடிக்கு போனோம்னா நடுவில் இருக்கக்கூடிய யமுனை ஆத்தை கடந்துதான் கொண்டு போய் சேர்ப்பிக்க முடியும். ஆனால் அந்த காலம் எப்படிப்பட்ட காலம், வருஷா காலம், மழை கொட்டுன்னு கொட்டுறது. அர்த்த ராத்திரியில பிறந்தா, அதனால கடுமையான இருட்டு. அந்த ஏற்கனவே அந்த மழை பொழிந்ததுனால எப்படி இருக்கா, அந்த யமுனா நதியில வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது. அலைகளானது ஆகாசம் வரைக்கும் போயிட்டு. இதுல எப்படி வந்து இந்த குழந்தையை அழைச்சு கொண்டு இந்த நந்தகோபரானவர், இந்த வசுதேவரானவர் நந்தகோபன் திருமாளிகைக்கு போவான்றது ஒரு பெரிய ஒரு காரியமாச்சு. ஆனால் என்ன பண்றார், ஒரு கூடையில தன் தலை மேல குழந்தையை எழுந்துருளை பண்ணி கொள்றார். அந்த யமுனையை கடந்து போகிறார். யமுனாச்சாதி கம்பீராம் நானாவர்த்த ஜஷாகுலாம் வசுதேவோ வகன் கிருஷ்ணம் ஜானுமாத்ராதகோயயௌ. அந்த யமுனை நதியானது என்ன பண்றது, எம்பெருமானுக்கு தானும் கைங்கரியம் பண்ண வேணும்னு நினைச்சுதான். அதனால என்ன பண்ணிட்டு
இவ்வளவு பெரிய ஒரு பெருக்கெடுத்து ஓடக்கூடிய யமுனை நதியானது வசுதேவர் போகக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே அவருடைய முழந்தாள் அளவாக வற்றி கொடுத்தது அந்த யமுனை நதி. அதனாலதான் யமுனா நதியை சொல்லக்கூடிய காலத்திலே தூய பெருநீர் யமுனை துறைவனை, தூய பெருநீர் யமுனை துறைவனை. யமுனைக்கு இருக்கக்கூடிய பெருமை கோதாவரிக்கு கூட கிடையாது. வேதாந்த தேசிகர் கோதாஸ்துதியிலே ஒரு ஸ்லோகம் பண்றார். பிராயேண தேவி பவதி வியதேஷ யோகாத் கோதாவரி ஜகதிதம் வயசா புனீதி யஸ்யாம் சமேத்ய சமயேஷு சிரம் நிவாசாத் பாகீரதி பிரபுதயோ அபி பவந்தி புண்யாஹ. வேதாந்த வாசிகள் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா, கங்கை போன்ற புண்ணிய நதிகள்லாம் என்ன பண்ணித்தான் ஒரு சமயத்துல எல்லாரும் வந்து தன் பாவத்தை கழுவணும்னு கங்கையில குளித்தார்கள். கங்கை நினைச்சா எல்லாருடைய பாவத்தை எங்கிட்ட கழுவிட்டாலே எனக்கு எப்படி பாவம் ஏற்படும், எனக்கு தான் புண்ணியம் ஏற்படுமேன்னு வந்து எங்க நான் என்னுடைய பாவத்தை எப்படி கழிக்கிறதுன்னு கேட்கக்கூடிய காலத்துல சில விசேஷ சமயங்கள்ல கோதாவரியிலே தீர்த்தமாடினா உன்னுடைய பாவம் எல்லாம் கழிவுன்னு சொல்றாங்க. அதனால அந்த கங்கை போன்ற நதிகள் எல்லாம் புண்ணிய நதிகள் எல்லாமே கோதாவிலே வந்து அந்த கோதாவரியிலே தீர்த்தமாடி புனிதமடைகின்றன ஒரு காரணத்தை தெரிவிக்கிறார். ஆனால் வேதாந்த தேசிகன் அதெல்லாம் ஒத்துக்கல. அந்த சரித்திர பாகத்துல, அந்த சாஸ்திர பாகத்துல, புராண பாகத்துல அவர் ஒத்துக்கல. அவர் சொல்றார், கோதாவரிக்கு வந்து ஏற்பட்ட வந்து புண்ணியம் வந்து பேர் புகழ் எதுனால அப்படின்னு கேட்டால், எங்கள் ஆண்டாளுடைய பேர் கோதான் பேரு. அதை ஏகதேசமா இந்த கோதாவரி நதி வச்சுட்டு இருக்கு. அதனாலதான் அந்த வந்து அவளுக்கு பேர் கிடைச்சது தெரிவிக்கிறார். புண்ணியம் ஏற்பட்டது அப்படின்னு சொன்னா கோதாவரிக்கு ஒரு பெருமை ஏற்பட்டதுன்னா ஒரு காலத்துல களங்கம் ஏற்பட்டதுன்னு அதுக்கு உண்டுன்னு தெரிவிக்கிறார். அந்த கோதாவரிக்கே ஒரு காலத்துல களங்கம் ஏற்பட்டிருந்தது. என்ன களங்கம் அப்படின்னு கேட்டால், ராவணன் சீதா பிராட்டி அபகரித்து கொண்டு தன்னுடைய இதுக்கு லங்காபரணத்துக்கு அழைத்து கொண்டு செல்கிறான். அவளை அபகரித்து கொண்டு கவர்ந்து செல்கிறான். அப்படி போகக்கூடிய காலத்திலே சீதா பிராட்டியான அவள் என்ன பண்றா, எல்லாம் அந்த மரம் வந்து கட்டை மண்ணு எல்லாத்தையும் பார்த்து, நதி போன்றவற்றையெல்லாம் பார்த்து, நான் என்னை வந்து ராவணன் அபகரித்து போகிறான், ராமனிடத்திலே சொல்லுங்கள், என்னை இவன் ராவணன் அபகரித்து போகிறான், என் நாதன் இடத்திலே சொல்லுங்கள்னு சொல்லிக்கொண்டே போறார். அப்படி கடந்து போகக்கூடிய சந்தர்ப்பத்திலே கோதாவரி நதி வருது. நதி வரக்கூடிய காலத்தை அந்த நதிக்கிட்டையும் தெரிவிக்கிறாள். அம்சகாரண்டமாகீர்ணாம் வந்தே கோதாவரி நதி, உன்னை வணங்கி நான் வேண்டிக் கொள்கிறேன். என்ன பண்ணதுல எனக்காக ஒரு காரியம் பண்ணணும். க்ஷிப்ரம் ராமாய சம்சத்வம் சீதாம் வரதி ராவணா, ரொம்ப சீக்கிரமா சொல்லணும். என் நாதனான ராமன் என்னை தேடிக்கொண்டு வருவான். வரக்கூடிய காலத்திலே சீதையை ராவணன் அபகரித்து சென்றான்னு விஷயத்தை நீ சொல்லணும்னு நான். அப்போ ராமன் பின்னாடியே வந்தான் சீதை பிராட்டியை தேடி. அப்ப கோதாவரி கிட்ட வந்து கேட்கிறான் ராமன், நீ என்னுடைய சீதா பிராட்டியை பார்த்தியான்னு கேட்கக்கூடிய காலத்திலே அந்த கோதாவரி நதி பதிலே சொல்ல மௌனமாவே இருந்துட்டு. அதனால என்னாச்சு, ராவணன் நமக்கு ஏதாவது ஒரு வந்து அபத்தியத்தை தீங்கை விளைவித்து விடுவானோன்னு நினைச்சிட்டோன்னு. கோதாவரிக்கு பாரத தேசத்துல ஓடக்கூடிய நதியா இருக்கிறது. அதுவும் நம்ம பாரத தேசத்தோட வடக்கு திசையில, பாரத தேசத்தை தாண்டி தென் திசையில இருக்கக்கூடிய லங்காபட்டணமா இருக்கக்கூடியது. அவனால என்ன அபத்தியம் விளையும்னு நினைச்சதோ என்னமோ தெரியல, ஆனா பதிலே சொன்னது. அப்போ கோதாவரிக்கு ஒரு களங்கம் ஏற்பட்டதுன்னு சொல்லக்கூடியதாயிருக்கு. ஆனால் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால், அந்த யமுனா நதிக்கு எப்பவுமே களங்கம் ஏற்பட்டதில்லை, எப்பவும் பெருமை படைத்ததாக இருக்கிறது. எப்படி இருக்குன்னு கேட்டா, யமுனா நதி எங்க பெறுகிறது அப்படின்னு கேட்டால், மாயனை மண் வடமதுரை, வடமதுரையிலே அந்த கம்சனுடைய காலடியிலே பெருகக்கூடிய நதி எதுன்னு கேட்டால் யமுனா நதி தான். ஆனாலும் அது பயப்பட்டதான்னு கேட்டா, கம்சனுடைய எதுக்கும் எந்த இதுக்கும் பயப்படணும். கம்சனால என்ன தீங்கு நேர்ந்தாலும் பரவாயில்லன்னு நினைச்சது. அதனாலதான் என்ன பண்ணுது, உடந்தாளவு வெற்றி கொடுத்து கண்ணன் எம்பெருமானை காப்பாற்றிற்றுன்னு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அதனால அது தூய பெருநீர் யமுனை துளைவனை. அதனால கோதாவரிக்கு இந்த சீதா பிராட்டி விஷயத்திலே இது சொன்னதுனால, அந்த சந்தேஷத்தை, சீதாவுடைய சந்தேஷத்தை சொல்லாதனாலே ஒரு அபகீர்த்தி ஏற்பட்டது. அப்படிப்பட்ட அந்த அசுத்தி தொலைவனும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணாரா, அந்த கோதான்ற பெயர் வைத்த உடனே ஆண்டாளுக்கு அந்த அசுத்தியானது தொலைந்து அந்த கோதாவரிக்கு ஒரு கீர்த்தி ஏற்பட்டதுன்னு கோதாஸ்துதியில
வேதாந்த தேசிகரோட கருத்துன்னு காட்டுகிறார்கள். தூய பெருநீர் யமுனை துறைவனை. பெருநீர்னு தெரிவிக்கிறார்கள். தூய பெருநீர், தூய்மையான நீரை உடையது அந்த யமுனா நதின்னு தெரிவிக்கிறார்கள். நத்யாஹ கூலேவதீர்ணௌ பித்ருவச்சன பரித்ராயகௌ பரப்ரேமவஷ்யௌ அபால்யாத்வைரி பிருந்த க்ஷபண படுதரோ பிராப்த காந்தார யாத்ரௌ மோக்ஷைஸ்வர்ய பிரதௌ ஜாபி அவர குலஜ சௌஹார்த தன்யௌ சுரம்யௌ பரம் யே நிர்வ்யேபக்ஷௌ அதிமனுஜ கிருதி ராமகிருஷ்ணௌ நமாமி. இது காஞ்சி சுவாமி தன்னுடைய ஸ்வகல்பிதமாக எழுதின ஸ்லோகம். ராமனுக்கு கிருஷ்ணனுக்கு இருக்கக்கூடிய சம்பந்தங்கள் என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்திலே சரையூ நதியை பத்தியும் அந்த யமுனையை பத்தியும் சில விஷயங்கள் அது தெரிவிச்சிருக்காரு. பூர்த்தியான ஸ்லோகம் நமக்கு வேண்டாம். ஒரு 2 அந்த வாக்கியங்கள் ரொம்ப முக்கியமாக ரொம்ப சுவை படைத்ததா இருக்கக்கூடிய. நத்யாக கூலே அவதீர்ணம். நத்யாகூலம்னா நதி தீரம், நதியினுடைய கரை. அந்த நதி தீரத்திலே அவதரித்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னு கேட்டா, ராமன் கண்ணன் 2 பேரும் நதி தீரத்துல தான் அவதாரம் பண்ணார்கள். ராமனானவன் சரையூ நதிக்கரையிலே திருவவதாரம் பண்ணான். கண்ணனானவன் யமுனா நதிக்கரையிலே அவதாரம் பண்ணான்னு சொல்லக்கூடியதா இருக்கு. 2 பேருக்கும் அந்த நதி தீரத்திலே அவதாரம் பண்ண வேணும்ன்றதுல ஒரு பெரிய குதூகலம் உண்டுன்னு காட்டுகிறார்கள். ஆனால் வசுதா இந்த கண்ணனுடைய ஏற்றத்தை சொல்லக்கூடியதா இருக்கிறது. உலகத்துல எப்படி இருக்கு? நதி தீர வாசம், வந்து சமுத்திர தீர வாசம், உத்துங்கமான மலைவாசத்துல வாசம், இதெல்லாம் ரொம்ப சிறப்புன்னு சொல்லப்படுகிறது. ஆனால் சமுத்திர தீர வாசத்தை காட்டிலும் நதி தீர வாசம்ன்றது ரொம்ப கொண்டாடப்படுது. ஏன்னா சமுத்திர தீரம் நன்னா இருந்தா கூட அந்த ஜலத்தை நம்ம எல்லாத்துக்கும் உபயோகப்படுத்த முடியாது. ஆனால் நதி தீரத்திலே வசிக்கக்கூடியவர்கள் அதை பருவத்தை பானம் பண்றதுக்கும் உபயோகப்படுறதா இருக்கும். ஏனைய அனுஷ்டானாதிகளுக்கும் உபயோகப்படுத்தக்கூடியதா இருக்கும். அதனால் நதி தீரத்துல வாசம்னு சொல்லக்கூடியது ரொம்ப முக்கியமாக ரொம்ப பெருமை படைத்ததா இருக்கக்கூடியது, காட்டக்கூடியதா இருக்கு. அது மட்டும் இல்ல, நதி தீரத்திலே வாசம் பண்ணக்கூடியவர்கள்லாம் எங்கேயாவது ஊரை விட்டு உயிர் போறான்னா என்ன பண்ணுவாங்க? ஓர ஊர்ல நதி இருக்கான்னு பார்ப்பாங்க. அந்த இடத்துக்கு தான் அவர்கள் போகவே போவார்கள். அப்படி பார்த்துன்னு தான் வந்தான் ராமனும் கண்ணனுன்ற. ஏன்னா பரமபத்தை சுத்தி விரஜை ஆறு ஓடுகிறது. அந்த விரஜாதீரத்திலே வசிக்கக்கூடியவனா இருக்கக்கூடிய நாராயணன் அவன் என்ன பண்றான்? அங்கிருந்து அவதாரம் பண்ணக்கூடிய காலத்திலே நதி தீரத்திலே அவதாரம் பண்ணணும்னு நினைக்கிறான். எங்க அவதாரம் பண்றான்னு ஒருத்தன் சரையூ நதிக்கரையிலே அவதாரம் பண்றான், மற்றொருவன் யமுனா நதிக்கரையிலே அவதாரம் பண்ணுகிறான்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. அப்போ நதி தீரத்திலே அவதரிக்க வேணும்ன்ற குதூகலம் 2 பேருக்கும் இருக்கிறது. அதனால ஒரு ஒற்றுமைன்னு காட்டுகிறார். ஆனால் இதுல கண்ணனுக்கு உண்டான ஒரு ஏற்றத்தை காட்டுகிறார். ராமன் சரையூ நதிக்கரையிலே அவதரித்து இருந்து அவதாரம் பண்ணானே ஆகிலும் சரையூ நதியோடு அவனுக்கு இருக்கக்கூடிய சம்பந்தம்னு பார்த்தானா ரொம்ப கொஞ்சமான சம்பந்தம் தான். ரொம்ப ரொம்ப கொஞ்சம். எந்த சமயத்துல சரையூ நதியில் அவன் இறங்கினான் அப்படின்னு கேட்டால், ராமன் தன்னடி சோதிக்கு எழுந்தருளக்கூடிய காலத்திலே அந்த சரையூ நதியில இறங்கினான்னு சொல்லக்கூடியதா இருக்கு. ராமன் வனத்துல இருக்கக்கூடிய காலத்திலே லக்ஷ்மணன் சில வார்த்தைகள் தெரிவிக்கிறான். ராமன் திறத்திலே அத்தியந்த சுக சமுத்தா சுகுமார சுகோசிதா கதம் அபரதாத்ரேஷு சரையூ அவகாஹதே. பரதனை பத்தி இந்த வார்த்தை. பரதன் எப்படிப்பட்டவனா இருக்கான்? அத்தியந்த சுக சம்ருத்தா, ரொம்ப சுகுமாரமானவன், நல்ல ராஜபோகங்களை அனுபவித்தவன். அப்படிப்பட்டவன் கதம் அபரராத்திரேஷு சரையூம் அவகாஹதே. இப்படி போய் அபரராத்திரியில அந்த பாதி ராத்திரியில போய் சரையூல போய் தீர்த்தமாடுறானே, எப்படி தீர்த்தமாடுறான்னு தெரிவிக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், சரையூ நதியில தீர்த்தமாடுறது பரதனுக்கு பழக்கம் இல்லை. அது மட்டும் இல்ல, அரச பவனத்திலே அவன் நல்ல உஷ்ணோதகம்னு சொல்லக்கூடிய வெந்நீர்ல நல்ல சுகபோகமா குளிக்கக்கூடியவனாக இருந்திருக்கான். பரதனுக்கு இப்படிப்பட்ட ஒரு ராஜபோகம் கிடைத்ததுன்னா ராமனுக்கு கிடைச்சிட்டா போனா, ராமனை என்ன பண்ணிருப்பான்? தன்னுடைய அந்த ராஜபவனத்திலேயே நல்ல உஷ்ணோதகத்திலே நன்றாக குளித்திருப்பான், சுகுமாரமான திருமேனிக்கு அனுகுணமாக.
அப்போ இவர்கள்லாம் போய் சரையூல தீர்த்தம் ஆடினான்னு, ராமன் சரையூல தீர்த்தம் ஆடினான்னா சொல்ற ஸ்நான பிராப்தியே இல்லை எனக்கு. அது போல சரையூ நதியில ஸ்நான பிராப்தியே இல்லை ராமனுக்குன்னு சொன்னா அது ஒன்றும் அதிசயோக்தியான காரியம் கிடையாதுன்னு சொல்லக்கூடியதா இருக்கு. ஆனால் அதே ரீதியில நம்ம கண்ணனை பார்க்கக்கூடிய காலத்திலே அவன் யமுனா நதியிலே துளைந்தது எப்பேற்பட்டது, எப்பேற்பட்ட எவ்வளவு ராசக்கிரீடைகள் இடத்திலே செய்திருக்கிறான்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. அப்போ கண்ணன் திருமாளிகள் எல்லாம் குளிச்சதே இல்லையா, நந்தகோபுர பவனத்துல குளிச்சதே இல்லையான்னு குளிச்சிருக்கான். நைமித்திகமான ஸ்நானங்கள் எல்லாம் பண்ணிருக்காங்க. யசோதை பிராட்டி கண்ணனை நோக்கி பாடுறாள், நீ பிறந்த திருவோணம் என்ன நீ நீராட வேண்டும், உனக்கு பிறந்த நாள் இன்னைக்கு நீ நீராட வேண்டும்ன்றார். நீராடுறதுக்கு என்னென்ன சித்தம் பண்ணி வச்சுட்டான்னு, காய்ச்சின நீரொடு நெல்லி கடாரத்தில் பூரித்து வைத்தேன், வாய்த்த புகழ் மணிவண்ணா மஞ்சளமாட நீவாராய். பெரிய கடாரத்தில் நான் வெந்நீரை போட்டு வச்சிருக்கேன், அதுல மூலிகைகள்லாம் சேர்த்திருக்கேன், உன்னுடைய பிறந்த நாள் திருவோணம், நீ பிறந்த திருவோணம் என்று, அதனால நன்னு நீ நீராட வேண்டும் அப்படின்னு அழைக்கிறாள். பார்க்கிறோம். இது எண்ணிக்கை அப்படின்னு கேட்டால் பிறந்த நாள் எண்ணிக்கை அப்படின்னு சொன்னாமே. ஆனால் என்ன ஆகும், மீதி நாளெல்லாம் எங்க குளிச்சானா யமுனையில தான் குளிச்சான். அது நைமித்திக ஸ்நானம், இது நித்திய ஸ்நானம் எங்கன்னா யமுனையில தான் குளிச்சான். அப்போ அதனால என்ன, கண்ணனுடைய திருநாமமே என்ன, தூய பெருநீர் யமுனை துறைவன். கண்ணனுடைய பேரை யமுனை துறைவன் பேர். நாதமுனிகள் நெடுங்காலம் அந்த இடத்துல அந்த விரஜபூமியிலே கண்ணனுக்கு அந்த இடத்துல கோவர்தனத்துல இருந்து அவருக்கு திருவாராதனம் பண்ணிட்டு வர்றாரு. கண்ணன் திறத்திலே ரொம்ப இந்த பக்தி பூண்டவராய் அன்பு பூண்டவராய் இருக்கக்கூடியவர். அந்த காலத்திலே தான் தெரிவிக்கிறார், எனக்கு ஒரு திருப்பேரன் ஒரு பேரவத்தன் பிறக்கக்கூடியவனா இருக்கிறான், அவனுக்கு யமுனை துறைவன்னு பேர் வைக்கணும்னு சொன்னார்னா பார்த்துக்கோங்க அவருக்கு எவ்வளவு அபினிவேசம் இருந்தது. ஆளவந்தாருக்கு இயற்பெயராக இருக்கக்கூடிய, ஆளவந்தான்ற ஆச்சாரியருக்கு இயற்பெயராக இருக்கக்கூடிய யமுனை துறைவன் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. கண்ணனுக்கும் யமுனை துறைவன் பேர். இப்போ இந்த யமுனை துறைவன், இந்த யமுனையுடைய தீர்த்தத்தின் தூய்மையை சொல்லக்கூடிய காலத்திலே கீழே சொன்னேன், கோதாவரிக்கே அந்த இது பேர் ஏற்பட்டது. அந்த களங்கம் தீர்த்து, களங்கம் இருந்து களங்கம் தீர்ந்தது. ஆனால் யமுனைக்கு அப்படிப்பட்ட களங்கமே ஏற்படலை, எப்பொழுதும் பெருமை பெற்றதா இருந்ததுன்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது காட்டுகிறோம். அது மட்டுமா, வல்லவி வதனோச்சிட்ட பவித்ராதர வித்ருமஹா. கிருஷ்ணனும் அந்த கோபிகள்லாம் என்ன பண்றார், அந்த யமுனையில பல காலம் ஜலக்கிரீடைன்னு ஒரு விளையாட்டு அவர்களுக்கு. ஜலத்துல விளையாடக்கூடியவர்களா இருக்கா. பெண்கள் எல்லாம் விரகதாகம் தீர்ப்ப குளிக்கிறார்கள். அந்த யமுனை நீரை எடுத்து கொப்புளிக்கிறார்கள். அப்ப கண்ணனுடைய வாய்ச்சுவையும் நாத்தமும் அறிந்தது எது அப்படின்னு கேட்டால் அந்த யமுனா நதி தான். கண்ணனுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் பொருந்தியது எதுன்னா யமுனா நதி தான். அப்படி எல்லா விதமான ஒரு கேளிக்கைகளுக்கும் அது ஒரு விளைபூமியா இருந்தது யமுனா நதி. தூய பெருநீர் யமுனை துறைவனை. கீத கோவிந்தத்துல ஜெயதேவர் ஒரு ஸ்லோகம் எழுதுறார், மேகையிரு மேதும் மேதுரம்பரம் வனபுவகான் ஷமாஸ்தமாலா துருமைஹி நக்தம் வீரூரயம் தமே பததிமம் ராதே கிருகம் பிராபய இத்யம் நந்தனி தேசத சலிதயோ பிரத்யத்வ குஞ்சத்ருமம் ராதா மாதவயோர் ஜெயந்தி யமுனா புலேரஹ கேலயமா. ஜெயதேவர் என்ன பண்றார், அந்த காலத்துல இந்த வாய்ப்பாடியில் இருக்கக்கூடிய நந்தகோபன் உள்ளிட்டவர்கள் எல்லாம் கிருஷ்ணனை அழைத்துக் கொண்டு ஒரு விசேஷத்துக்காக ஒரு வனப்பகுதிக்கு போயிட்டார். போனா பொழுது சாஞ்சி போயிடுச்சு. அந்த பொழுது சாஞ்சி போய் இருட்டு வந்துடுச்சுன்னா கண்ணனுக்கு பயம் வந்துடும். அப்போ நந்தகோபன் என்ன பண்றாருன்னா, எப்படியாவது யாராவது ஒரு துணையோட, அவரால் வர முடியல, அந்த விசேஷம் முடியாதுனால அவரால் கிளம்ப முடியல. அவர் என்ன நினைக்கிறார், யாராவது ஒருத்தர் துணை கொண்டு கண்ணனை வீட்டிலே கொண்டு போய் சேர்த்து விடணும், இந்த இருள் கப்பி இருக்கு முன்னாடின்னு நினைக்கிறார். அப்போ என்ன பண்றார், ராதையை கூப்பிடுறார். கண்ணனுடைய அடுக்கையா இருக்கக்கூடியவள் அந்த ராதையை கூப்பிடுறார். ராதையை கூப்பிடுறார், மேகமே தூரம் அம்பரம். அம்பரம்னு சொல்லக்கூடிய ஆகாச பரப்படை எப்படி இருக்கு தெரியுமா, மேகங்களாலே சூழப்பட்டு மூடி கிடக்கிறது. அதனால ஒரு இருட்டு ஏற்படுகிறது. வனபுவ சமாதமானாம் துருமை. பொழுது அஸ்தமனம் ஆக போறதே. அதனால வனத்துல இருக்கக்கூடிய அந்த செடி கொடிகள்லாம் எப்படி இருக்குன்னா அது ரொம்ப அடர்ந்து போய் இருள் மூடி கிடக்கதா இருக்கிறது. மத்தம் வீரூயம். கண்ணனும் எப்படிப்பட்டவன், சூரிய அஸ்தமனம் ஆயிடுச்சானா இருட்டை பார்த்தாலே ரொம்ப அவனுக்கு பயம் வந்துடும். இதெல்லாம் நந்தகோபர் சொல்ற. கண்ணனுக்கு உண்மையா பயம் இருக்குமான்னு தான் தெரியாது, ரொம்ப பயம் வந்துருன்றார். பெரியாழ்வார் சொல்றார், கண்ணனுடைய தன்மையை தெரிவிக்கிறார் பெரியாழ்வார்.
தொத்தார் பூங்குழல் கன்னி முருத்தியை சோலை தடம் கொண்டு புங்கு. யாரோ ஒரு பொண்ணு அழைச்சுன்னு என்ன பண்ணான்னா ஏதோ ஒரு உத்தியானவனம் ஒரு சோலை கொண்டு போயிட்டான். முத்தாறு கொங்கை புணர்ந்திரா நாழிகை 3 சென்ற பின் வந்தாய். ராத்திரி 3 ஜாமத்துக்கு மேல 3 சென்ற பின் வந்தாய்னா 21 ஜாமம் கழிந்து வந்தானா. இப்ப இருட்டுல தானே வந்திருக்கணும். பெரியார் சொல்ல இருட்டுல தானே வந்திருக்கணும். கண்ணனுக்கு இருட்ட போய் பார்த்தா பயம்னு சொல்றாரு. ஜெயதேவரோட அனுபவம் கண்ணனுக்கு இருட்ட பார்த்தா பயம். பெரியாரோட அனுபவம் அவனுக்கு எதை பார்த்தாலும் பயம் கிடையாதுன்னு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. நத்தம் கம்பீருரயம் ஏ ராதே ஒண்ணு நந்தகோபர் சொல்ற. ஏ ராதே தத் இமம் துவமேவ கிரகம் பிராபய. ராதாதேவி என்ன பண்ற, ஒரு காரியம் பண்ணும், இவன் நீயே பத்திரமா கொண்டு போய் நம்ம வீட்டுல கொண்டு போய் சேர்த்துரு அப்படின்னு சொல்றாங்க. உடனே என்ன பண்றார், யமுனா கூரே பிரத்யேகத்வ குஞ்ச துருமம் தயோகோ ரககேலய ஜயந்தி. அந்த யமுனை நதி கரைதோரம் என்ன இருக்குன்னா குஞ்சங்கள், அந்த கிரீடைகள், இந்த விளையாட்டுகள்லாம் விளையாடுறதுக்காக நிறைய குஞ்சங்கள். இது கூட சேவா பிருந்தாவனத்துக்கு போனா சேவா குஞ்சம்னு ஒரு இடம், ரொம்ப பிரசித்தமான குஞ்சம். இந்த ரககேளம்னு சொல்லும்படியா இந்த விளையாட்டுகளுக்கு எல்லாமே ஏற்படக்கூடிய அந்த குஞ்சங்களாக இருக்கக்கூடியது அது நிறைய இருக்கும். யமுனா நதி கரை ஓரத்தில் கண்ணன் இருந்த காலத்தில் என்ன பண்ணலாம், ராதாவோட போனா போய் சேர்ந்தானோ இல்லையோ தெரியலையா. எப்படின்டா ஆழ்வார் நம்ம ஆழ்வார் பெண் தன்மையை எழுதி பராங்குசன் ஆழி ஆயிட்டார். என்ன பண்ணார், தாயார் எல்லாரையும் விட்டார், நேர கிளம்பி திருக்கோளூருக்கு போயிட்டார். திண்ணமெண்களமான் புகுமூர் திருக்கோளூரே. தாயார் சொல்றான், என் பெண்ணான பராங்குச நாயகி திருக்கோளூருக்கு போயிட்டாள். மாதவன் தன் துணையா நடந்தாள் வயலானி புகுவர்களோ. பரகால் நாயகியோட அம்மா திருமங்கை ஆழ்வார் பரகால் நாயகி ஆயிட்டார். அவம்மா சொல்றார், புனலானி புகுவர் கொலோ. என் பெண்ணானவள் என்ன பண்ணா, அந்த எம்பெருமானோட கிளம்பி போயிட்டான். புனலாலி புகுவர்களோ திருவாலி போய் சேருவார்களோன்னு சொன்னாங்க. இந்த விஷயத்தை எடுத்துட்டு போய் ஆளவந்தாருடைய போட்டில சர்ச்சை பண்றார். பராங்குச நாயகி கிளம்பி போனா, தனியா கிளம்பி போனா, பரகால நாயகி துணையோட கிளம்பி போனா, இவர்கள யார் போய் லட்சிய பிரதேசத்தை போய் அடைந்திருப்பார்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. எல்லாரும் சொல்றது என்ன, யார் துணையோட போனாலும் அவங்க பத்திரமா போய் சேர்ந்துருவான்னு தானே சொல்லுவாங்க. அப்போ ஆளவந்தாறுல இருக்கக்கூடிய முதலிகள் எல்லாரும் சொன்னானா பரகால நாயகி தான் பத்திரமா போய் சேர்ந்திருப்பாங்க. இல்லையே, ஆளவந்தார் சொன்னார் அப்படி இல்லையே. பாசுரத்துல ஓடக்கூடிய அந்த உணர்வை பாருங்க. திண்ணமென் இளமான் திண்ணம்னா உறுதியாக திண்ணமென் இளமான் புகுமூர் திருக்கோள். உறுதியாக நான் சொல்லுகிறேன், என் பெண்ணானவள் பராங்குச நாயகியானவள் திருக்கோளூரை அடைந்து அந்த வைத்தமானி பெருமாள் இடத்திலே சேர்ந்திருப்பாள்னு சொன்னாங்க. ஆனால் பரகால் நாயகியோட தாயகார் என்ன சொல்றார், மாதவன் தன் துணையா நடந்தாள் வயலானி புகுவர்களோ. புகுவர்களோன்னா என்ன அர்த்தம், அதோட ஒரு சந்தேகம் துவனிக்கிறது இல்லையா. அவ போவாளோ போமாட்டாளோ. ஏன் துணையா போனவள் ஏன் போலான்னு கேட்கிறார். தனியா போனான்னா இந்த எம்பெருமானை அடைய வேணும், சீக்கிரமா அடையணும்ன்ற இந்த துறை இருக்கும், வேக வேகமா நடந்து போய் சேர்த்துருவாள். ஆனால் ஒரு துணையோட போகக்கூடிய காலத்துல எப்படி போவாள், அவர்கள் இந்த மாதிரி இந்த கண்ணனும் ராதையும் போகக்கூடிய காலத்திலேயே அந்த ரச குஞ்சங்கள் எல்லாம் நிறைய இருக்கு, ரச கேளங்கள்லாம் நிறைய இருக்கு, அதெல்லாம் புகுந்து போவார்களாம். அதனால என்ன ஆகும், அவர் போய் சேர்ந்திருப்பாரோ இல்லையோன்னு தெரியல. போக வழிகளை எங்க போய் நின்று ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு பார்த்து நிக்கிறதுகளோ சொல்லக்கூடியதா இருக்கு. தூய பெருநீர் யமுனை துறைவனை காட்ட வந்த விஷயம் என்ன, இந்த சரையூ நதிக்கரையிலே எம்பெருமான் ராமன் தோன்றி இருந்தாலும் சரையூ அவனுக்கு அவ்வளவு பெரிய உபயோகப்பட்டது இல்லை. ஆனால் எங்கள் தூய பெருநீர் யமுனை துறைவன் சொல்லும்படியா யமுனை துறைவனாய் இருக்கக்கூடிய கண்ணனானவன் அவன் இந்த யமுனையிலே புனலாடியது. புனலாடிய ஒரு நதியா இருக்குது, புண்ணிய நதியா இருக்கக்கூடியது. அதனால அது தூய பெருநீர் யமுனை துறைவனை. ஆயர் குலத்தில் ஒரு 4 நிமிஷம் 8:30 மணிக்கு முடிச்சுட்டேன் கண்டிப்பா. ஆயர் குலத்தில் முடிச்சிடறேன்னா உபன்யாசத்தை முடிச்சிடறேன், பாச முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆயர் குலத்தினில் தோன்றும் மணி விளக்கை. ஆயர் குலத்தினில் தோன்றும் மணி விளக்கை. எவருமான் எப்படிப்பட்டவனா இருக்கான், ததோ கில ஜகத் பத்ம போதாய அச்சுத பாமுனா தேவகி பூர்வ சந்தியாயாம் அவிர்பூதம் மகாத்மனா. பராசர பகவான் தெரிவிக்கிற விஷ்ணு புராணம்.
எப்படிப்பட்டவன் எம்பெருமானான் எப்படி பிறக்கிறான் அப்படின்னு கேட்டால், மகாத்மாவாக இருக்கக்கூடியவன் எப்படி இருக்கக்கூடிய அடியவர்களை நழுவிடாத அச்சுதன். அவன் சூரியனாய் இருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த அச்சுத ஜெகத் பத்ம போதாய அச்சுத பானுனா, அவன் கிழக்கே தேவகியாகிற கிழத்திசையிலே தோன்றின சூரியன் அவன். அவிர்பூதம் மகாத்மனா. சூரியன் வந்து உதித்தானே, ஆனால் தாமரை மலருமே. இந்த பூலோகமாகிற தாமரை மலர்வதற்காக தேவகியாகிற கீழே திக்கிலே உதித்தவனாய் இருக்கக்கூடியவர் அந்த எம்பெருமான்னு சொல்லக்கூடியதாயிருக்கிறது. அயர்குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. தாமோதரன் பேரு, நம்ம பேருவாங்க தாமோதரன் தான் பேரு. அதனால்தான் இவருக்கு மங்களாசாசனம் சொன்னேன். விசேஷ பாசனம் என்னன்னா, இந்த ஊருக்கு விசேஷ பாசனம் என்னன்னா தாமோதரன். மாயனை மட்டும் தான் இந்த ஊருக்கு விசேஷ பாசனம். ஏன்னா தாமோதரன் பேர் பிரத்யட்சமா வருது. கண்ணன் தான் அவர், அவர் ஒன்றும் இது இல்லை, எல்லா பாசனம் அவர் சேர்ந்தது தான். தாமோதர நாமம் வந்து பிரத்யட்சமா இந்த இடத்துல ரொம்ப அப்படியே கல்வெட்டாக பதிந்திருக்கிறது. தாமோதரன்ற சப்தத்துக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டால், வயிற்றிலே தழும்பை உடையவன் தாமோதரன். உதரம், வயிற்றுக்கு பேர் உதரம்னு பேரு அந்த இடுப்பு பகுதிக்கு. அதுல தாமம்னா கட்டுறது. ஒரு தாம்பை கொண்டு கட்டினா என்ன ஆகும், அது வந்து ஒரு தழும்பு ஏற்படுங்க. அப்படிப்பட்ட அந்த தழும்பை உடையவனா இருக்கக்கூடியவன். எழில்கொள் தாம்பு கொண்டடிப்பதற்கெழ்கு நிலையும். எப்பறமா எப்படி இருக்கான், கட்டணும்னா கட்டுறதுக்கு சித்தமா இருக்கான். கண்ணியும் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன். யசோதை பிராட்டி கட்டணும்னு நினைக்கிறான். கயிறை வச்சிருக்காரு, என்ன பண்றான் கண்ணன் பெருமா, எல்லா கயிறும் துண்டு துண்டா கட் பண்ணி போட்டுருவோம். எல்லா கயிறும் துண்டு துண்டா கட் பண்ணி போட்டுறான். சரின்னு பாக்குற, எப்படியா நீ கட்டி போட்டே ஆண் இவனை அப்படின்னு என்ன பண்றாரு, இவன் வெட்டி போட்ட கயிறெல்லாம் திருப்பி கட்டி போடுறான். கட்டி போட்டா என்ன பண்றான், சரி ஒரு திட்டமா ஒரு கயிறு வந்து கயிறு வந்த உடனே என்ன பண்றான், அவன் போய் கட்டணும்னு பாக்குறான். பார்த்த உடனே அவன் பிடிக்கக்கூடிய காலத்துல என்ன பண்ணான்னு கொஞ்சம் தன்னுடைய உடம்ப கொஞ்சம் பெருசாகிக்கிறான். பெருசாக கட்ட முடியல, இன்னும் ஒரு 4 கயிறை சேர்த்து அதுல கட்டுறான். இன்னும் கொஞ்சம் பெருசாகிறான். இப்படியே வந்து பண்ணி பண்ணி பாக்குறான். இவனுக்கு நம்மளால கட்டவே முடியாதுன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. அப்ப என்ன பண்றான், கட்டுண்ண பண்ணிய பெருமை, தானே தன்னை குறுக்கிக் கொள்கிறான், தன் உடம்பை குறுக்கிக் கொள்கிறான். அப்ப என்ன பண்றான், தேவகி பிராட்டி அவனை வந்து யசோதை பிராட்டி அவனை கட்டி விட்டுறான்னு பார்க்கிறோம். அப்படி தாமோதரன் சொல்லக்கூடிய அடியவர்கள் கட்டிய தழும்பை தன் வந்து உதரத்திலே தாங்கக்கூடியவனா என்ன தாமோதரனை. பராசரபட்டர் தெரிவிப்பாராம், நம்ம ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கெல்லாம் எப்படி ஆச்சாரியங்கிறதுல பஞ்சசம்ஸ்காரம் வந்து இந்த சங்கச்சக்கர லாஞ்சனம் பண்ணிக்கிறோமோ, அது போல பக்தர்களிடத்துல எம்பெருமான் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய சங்கச்சக்கர லாஞ்சனம் எதுன்னா இந்த தாமோதர தழும்போன்னு வரும். இன்னைக்கு பிரத்யட்சமா நம்பெருமாள் ஸ்ரீரங்கத்திலே நம்பெருமாள் இடத்துல இந்த தாமோதர தழும்பு சேவிக்கலாம்னு தெரிவிக்கிறாங்க. மஞ்சியர்னு ஒரு பேராசிரியர், பட்டருடைய சிஷ்யர். அவர் ஒரு சந்தர்ப்பத்துல பெருமாளுடைய திருமஞ்சத்தை, நம்பெருமாளுடைய திருமஞ்சத்தை சேவிக்க போயிருக்காரு. போனா நன்னா திருமஞ்சம் ஆரம்பத்திலே கடைசி வரைக்கும் நன்னா லோகாந்த திருமஞ்சனத்தை நன்னா சேவிச்சுட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்றா, ஏகாந்த திருமஞ்சம் எம்பெருமானுடைய அந்த வந்து அந்த ஈர வாடைகள் எல்லாம் வந்து அவரிடத்துல இருந்து விசர்ஜனம் பண்ணி புதுசா அவருக்கு வந்து இதெல்லாம் சாத்தி, புது ஆடைகளை சாத்தி, வளர்ந்த ஆடைகளை சாத்தி, அவருக்கு சேவை பண்ணி மாலைகளை புஷ்பங்கள்லாம் சாத்தி அவர் சேவை ஆகணுமே. அப்ப என்ன பண்ணா, தரையை போட்டுருவோம். தரையை போட்ட உடனே என்ன பண்ணாரா, இந்த நஞ்சு என்ன பண்ணுவோம், அப்படி தரையை திறந்து எட்டி எட்டி பாக்குறாங்க. ஒரு சுவாமி பக்கத்தை கேட்டாங்க, சுவாமி இவ்வளவு நாள் இங்க தான் இந்த சேவச்சின்னு தானே இருந்தாரு, எதுக்கு இப்ப தரையை திறந்து பாக்குறாருன்னா, இல்ல பெருமாள் வஸ்திரத்தை சாத்திட்டு திருமஞ்சனம் பண்ணக்கூடிய காலத்திலே அந்த வயத்துல இருக்கக்கூடிய அந்த தழும்பு தெரியாது. ஏகாந்த திருமஞ்சனம் பண்ணக்கூடிய காலத்திலே அந்த வஸ்திரத்தை கொஞ்சம் இழுப்பா இல்லையா, அப்ப அந்த தாமோதர தழும்பு தெரியும், அதை சேவிக்கணுன்றதுக்காக நான் பார்த்தேன். தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. தாமோதரன்னா என்ன, இந்த தழும்பு மட்டும் இல்ல, தாயை குடல் விளக்கம் செய்தவனை. தாயோடைய வயத்தில் இப்படி ஒரு பிள்ளை வயத்துல பிறந்தானே. யசோதை பிராட்டிக்கு 2 சர்டிபிகேட் உண்டுன்றான். தானே ஒரு சர்டிபிகேட் தனக்கு தானே கொடுக்குறாரு. ஞாலத்து புத்திரனை பெத்தார் அங்கை வீர் நானே மத்தாரும் இல்லை. இப்படி ஒரு அருமையான குழந்தையை பெற்றவர் என்ன போல யாராவது உண்டான் தானே தன்னுடைய பெருமையை கொண்டாடி கொள்றார். தன் மைந்தன் மூலமாக தனக்கு கிடைத்த பெருமையை கொண்டாடி கொள்கிறார். இன்னொரு ஊர்க்காரர்கள் ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறார். செல்ஃப் சர்டிபிகேட் ஒண்ணு கொடுத்தா ஊர்ல ஒருத்தர் கொடுக்கணுமே, அவர்கள் எல்லாம் தெரிவிக்கிறார்கள்.
எம்பெருமானுக்கு எப்படி என்ன நோன்பு நோத்தாள்களோ இவனை பெத்த வயிறுடையாள், எப்படிப்பட்ட நோன்பு நோத்திருக்காள். இந்த மாதிரி ஒரு பிள்ளை பரப்பணும்னா என்ன நோன்பு நோற்றால், என்ன தபஸ் பண்ணாள் இவ என்று சொல்ல முடியாது. அசலார்கள் கொடுக்கக்கூடிய அந்த விருது. தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் தூதருவான் இன்னனவும் தீனில் தூசாகும். தூயோமாய் வந்தோம், தூய்மையோட வந்தோம். இவர்களை என்ன தூய்மை அப்படின்னு கேட்டால், இந்த தேகத்தினுடைய தூய்மை பாருங்க. இவர்கள் குளிக்கக்கூடிய காலத்துல தலைக்கு குளிக்கணும் அப்படின்னா நம்ம தலைக்கு ஸ்நானம் பண்ணணும்னு என்ன பண்ணுவோம், தலையில தண்ணி கொண்டா உடம்புறா நினைவு போடுது. அவர்கள் எப்படி தலைக்கு மட்டும் தண்ணி, தலையிருக்க உடம்பு குளிக்கை, உடம்பு குளிக்கா உடம்பு இருக்க தலை குளிக்கை, ஏதாவது ஒரு பாதி பாகம் தான் குளிப்பாங்க. அப்படிதான் அவர்களுடைய ஆச்சாரம். அவர் சொன்னா தூயோமாய் வந்தோம். அப்படி என்ன தூய்மை இவர்களுக்கு இருக்கு அப்படின்னு கேட்கக்கூடியதா இருக்கு. அவர்கிட்ட இருக்கக்கூடிய தூய்மை என்ன, எபெருமாந்தரத்திலே இருக்கக்கூடிய பந்துத்துவ பிரதிபத்தி. உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம். எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய புண்ணியம் என்னையா, பலன் என்னையா, இந்த ஆயர் குலத்தினிலே வந்து தோன்றிய அணிவிளக்காய் நீ இருக்கைய, அதை தவிர எங்களுக்கு என்ன புண்ணியம். அந்த பந்துத்துவ பிரதிபத்தி அவர்கிட்ட இருக்கு. அதுதான் தூயோமாய் வந்தோ, தூயோமாய் வந்தோம், தூயோமாய் தூமலர் தூவி தொழுது. மலருக்கு மலர் தூவுறோன்றார். மலர் தூவுறது ஏதாவது பிரயோஜனத்தை பற்றியா அப்படின்னு கேட்டால், அந்த மலருக்கும் தூய்மை உண்டு. தூமலர் தூவி தொழுதுன்னா அந்த தூய்மையான மலர்ன்றார். அந்த மலருக்கு என்ன தூய்மை அப்படின்னு கேட்டால், ஒரு பிரயோஜனத்தை இட்டு அந்த எபெருமானுக்கு சமர்ப்பிக்கப்பட்டதல்ல. எபெருமானே நீயே வேணும், உன்னையே அடைய வேணும்ன்ற அந்த தூய்மையான மனத்தோட அந்த மலர்கள் சமர்ப்பிக்கப்பட்டதே, அதனால தூய்மையான மலர்னு சொல்லக்கூடியது. அதனால் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க, மனப்பூர்வ வாகுத்தரகான் இருக்கார். எப்படி இருக்கணும் பார்த்தால், மனத்தினால் சிந்தித்து வாயினால் பாடி. மனம்தான் முதல்ல சிந்திக்கிறது, என்ன சொல்லணும்ன்றத மனசு முதல்ல தீர்மானம் பண்றது, அதுக்கப்புறம் வாய் பேசுறது. ஆனால் இவர்கள் எப்படி எழுதினார், வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க, அடைவு கட பாடினார்கள். எதனால அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்துல எபெருமானை அடையணுன்ற ஆற்றாமை. சில பேர் சொல்றாங்க வந்து சொல்லக்கூடிய காலத்தை ஏதோ மாத்தி சொல்லிடுறாங்க. எதனால அப்படின்னு ஒரு வேக வேகமா பேசக்கூடிய காலத்துல ஏதோ ஒரு ஆற்றாமையின் கனத்தினால பேசக்கூடியதா இருக்கிறது பார்க்கலாம். அப்ப என்ன பண்றார், வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. அப்படி பண்ணாமல் என்ன ஆகும், முதல்ல அந்த கேள்வி கேட்டாலும் ஷையாம்சி பகுவிக்னானி பவந்தி மகதாமபி, நல்ல காரியங்களுக்கெல்லாம் இடையூறு உண்டுன்னு சொல்றாளே, நம்ம நோன்புக்கு இடையூறு வருமே அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப நாம சங்கீர்த்தனை பண்ணுங்கோ, பண்ணால் என்ன ஆகும், போய பிழையும் புகுதருவானின் நனவும் தீயினில் தூசாகும். போய பிழைனா எபெருமானை அடைவதற்கு முன்னாடி நாம் செய்திருக்கக்கூடிய பாபங்களினாலே ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த வினை, அந்த பிழைகள், தோஷங்கள். புகுதருவான் இன்னனவும், எபெருமானை அடைந்த பிறகு நாம் அறியாமல் செய்யக்கூடிய பாபங்கள், அதனால ஏற்படக்கூடிய தோஷங்கள். அது ரெண்டு எப்படியா, தீயினில் தூசாகும். நெருப்புல ஒரு பஞ்ச போட்டா என்ன ஆகும், அது தூசாக போகும், ஒரு க்ஷண பொழுதுல எரிஞ்சு போடுமா. அது போல நம் பாபங்கள் எல்லாம் மறைந்து போகும். தீங்கில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். நிறைய அர்த்தங்களை விட்டுட்டேன், வாசனைகளை பிடிக்கணும். ஏற்கனவே பின்னாடி ஒரு நாள் பின்னாடி போன்றதால நிறைய அர்த்தங்களை விட்டுட்டோம். பெருதுற சந்தர்ப்பத்திலே கண்டிப்பாக எபெருமான் அந்த பாக்கியத்தை நமக்கு கொடுப்பான் அப்படின்னு சொல்லி இன்றைய உபன்யாசத்தை தலை கட்டுகிறேன். இன்னைய பாசனமான புல்லும் சிலம்பினான், அதை அனைவரும் சேர்த்து அனுசந்தானம் பண்ண வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். புல்லும் சிலம்பினான் புல்லறையன் கோயில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்கிலையோ, பிள்ளாய் எழுந்திராய் பேய் முனை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் நல்ல எழுந்தறியன்ன பேரரவம் உள்ளம் புகுந்த
வந்து குளிர்ந்தேலோர் இந்த 5 பாசுரங்களோட திருப்பாவையனுடைய முன்னுரை அவதாரிகை முடிஞ்சு போறது. அடுத்தது பாகவதர்களை எழுப்பக்கூடிய பிரகரணம் 10 பாசுரங்கள் அல்ல 6 பாசுரங்கள் தொடங்கி 15 பாசுரங்கள் வரைக்கும் 10 பாகவதர்களை திருப்பள்ளி உணர்த்தக்கூடிய வைபவத்தை காட்டுகிறார்கள். அதுல சிறப்பா சில விஷயங்கள் சுவாபதேச முகத்தாலே 10 பேர் 10 பெண்களுக்கு 10 ஆழ்வார்களை உருவகப்படுத்தி 10 ஆழ்வார்களை எழுப்புகிறார்கள்னு சில சுவாபதேசங்கள் எல்லாம் முதல்ல வானாவல சுவாமி பொன்னடிக்கால் ஜீயர் சுவாமி தெரிவிச்சிருக்கார். அதை அடி ஒற்றி அதை இன்னும் கொஞ்சம் மேல அதை சீர்படுத்தி நம் காஞ்சி சுவாமி சில விஷயங்கள் தெரிவித்திருக்கார். ஆனால் ரொம்ப அற்புதமான அனுபவம், போக போக இன்னும் வந்து அற்புதமான அனுபவங்கள் நிறைந்ததாக இருக்கக்கூடியது இந்த திருப்பாவைன்னு சொல்லக்கூடியது. அதனாலே அனைவரும் வந்து நாளைக்கு இதே போல 7 மணிக்கு உண்டு அனைவரும் வந்து இந்த வைபவத்தை தலை கட்டி கொடுக்க வேணும்னு பிரார்த்திக்கிறேன். ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்ய மங்களம். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ருமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்ய மங்களம். மங்களம் குருவர்யாய மங்களம் குணசிந்தவே ஆதிவீதிகராரியாய நித்யஸ்ரீ நித்யமங்களம். ஸ்ரீமத் சுந்தரஜாமாத்ருமுனிபாதாப்ஜ சேவினே அண்ணங்கராரிய மரியாய நித்யஸ்ரீ நித்யமங்களம். தழை நல்ல இன்பம் தலை பெய்தெங்கும் தழைக்கவே லோகாः சமஸ்தாः சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து.